இன்னொரு அறிவிப்பின்படி ஜிப்ரீல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சட்டை இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சட்டையை அவர்கள் அணிவித்தார்கள். அந்த சட்டை ஏது என்று சொன்னால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்படக்கூடிய நேரத்தில் இதே மாதிரி தான் போடப்பட்டார்கள். கைகளை கட்டி கால்களை கட்டி அப்படியே நம்ரூத் என்ற அரசன் அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசி எறிந்தான். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பு குண்டத்தை பூஞ்சோலையாக மாற்றி கொடுத்தான் என்பதும் குர்ஆனின் மூலமாக சொல்லப்பட்ட உண்மையை சம்பவம். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உடலிலே துணி கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து ஒரு துணியை கொண்டு வந்தார்கள், ஒரு கமீஸை கொண்டு வந்தார்கள். அந்த கமீஸை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அணிவித்தார்கள். அந்த கமீஸ் அவர்கள் 3 நாள்கள் அந்த நெருப்பு குண்டத்திலே இருந்தார்கள். எந்த விதமான இடையூறும் இன்றி 3 தினங்கள் அங்கே இருந்தார்கள். பொதுவாக நபிமார்களுடைய விஷயத்திலே இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவதிப்படக்கூடிய இடத்திலே 3 நாள்கள் தங்குவது என்பது பல நபிமாருடைய விஷயத்திலே நடைபெற்று இருக்கின்றது. அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுக்கு பயந்து சௌர் என்ற குகையிலே 3 நாள்கள் தங்கினார்களே, அது வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாகும். பொதுவாக அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்கள் இது மாதிரி பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் ஆளாவார்கள். அவர்களுக்கு எதிரிகளுடைய துன்பங்கள் ஏற்படும். அந்த துன்பங்களிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி ஒரு 3 தினங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கடுமையான ஒரு சூழ்நிலையிலே தங்கக்கூடிய நிலையையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுவான். அதே போன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த கிணற்றிலே 3 நாள் தங்கி இருந்தார்கள். 3 நாள்களுக்கு பிறகுதான் அவர்கள் அங்கே வெளியெடுக்கப்படுகின்றார்கள், கொண்டு வரப்படுகின்றார்கள். சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் ஸலாத்துக்கு கொடுத்த அந்த சட்டை அதை அப்படியே வைத்திருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதனை கொடுத்தார்கள். சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆடை என்ற காரணத்தினால் அது மிக மெல்லியதாக இருந்தது. ஆனால் குளிரையும் வெயிலையும் தாங்கக்கூடிய அமைப்பில் அது இருந்தது. சொர்க்கத்தின் ஆடை என்பது ரொம்ப உயரமாக இருக்கும். ஆனால் அதை சுருட்டினால் ஒரு கைப்பிடிக்குள்ளே அடங்கிவிடும், அல்லது அதை விட சின்னதாக கூட இருக்கும். இப்போது நாம் பார்க்கிறோம் நைலான் துணி, ஒரு பெரிய துணியை கையால சுருட்டி கையை மூடிக்கொள்ளலாம், அதற்குள்ளே அந்த துணியை வைத்துக் கொள்ளலாம். பெரிய துணியை கூட, ஒரு பெரிய போர்வையை கூட, அது மாதிரி ஒரு துணி அது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சட்டையை பாதுகாத்து வைத்திருந்து தங்களுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதனை கொடுத்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை பாதுகாத்து வைத்திருந்து தங்களுடைய பிரியமான மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சட்டையை கொடுத்தார்கள், அணிவித்தார்கள். அணிவித்த அந்த சட்டை நிரந்தரமாக அவரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை ஒரு தாயத்து மாதிரி ஒரு கூடு ஒன்று செஞ்சு அதுக்குள்ள அந்த சட்டையை திணித்து அதை மூடி அதை அவருடைய கழுத்திலே தொங்க விட்டிருந்தார். இது அவருடைய சகோதரர்களுக்கு தெரியாது. அப்ப அந்த தாயத்திலே சட்டை உள்ளே இருக்கின்றது. ஒரு தாயத்து, அது எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஒரு தாயத்து, அதுக்குள்ள சட்டை இருக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், அந்த தாயத்தை எடுத்தார்கள், அதை பிரித்தார்கள், உள்ளே இருந்த சட்டையை எடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போட்டு விட்டார்கள் என்பதாக மற்றொரு வரலாறு சொல்லப்படுகிறது. எல்லாம் தப்சீர்களிலே முஃபஸ்ஸீர்கள் எழுதக்கூடிய கருத்துகள், பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது. சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிணற்றிலே இருந்தார்கள். இப்போ அந்த 10 நபர்களும் திரும்ப தங்களுடைய தந்தை இடத்தில் வந்தார்கள். அந்த வரலாறு வரிசையாக சொல்லப்படுகின்றது. ஆனால் யகூதா என்ற அந்த மூத்தவர் இருக்கின்றாரே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்தில் மிகப்பெரிய இரக்கம் கொண்டவராக இருந்தார். ஆகவே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், மறுநாளும் தன்னுடைய சகோதரரை காணுவதற்காக வேண்டி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அந்த கிணற்றுக்கு அருகிலே வந்தார், மற்றவர்களுக்கு தெரியாமல். கொஞ்சம் உணவையும் கொண்டு வந்தார். அந்த உணவை கிணற்றுக்குள்ளே அனுப்பி அதை சாப்பிடும்படியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்னார் அவர். அதற்கு பிறகும் அவர் 3 நாள் தினந்தோறும் வந்து உணவு கொடுத்து கொண்டிருந்தார் என்பதும் வரலாறு. இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வந்தார்கள். அந்த ஆயத்து சொல்லப்பட்டது. ஃபலம்மா ஸஹபூ பிஹி, அவரை அழைத்து சென்ற பொழுது, கொண்டு சென்ற பொழுது, வ அஜ்மஉ, அவர்கள் உறுதி கொண்டார்கள், எல்லோரும் சேர்ந்து முடிவு செய்தார்கள், ஐ யஜஅலூஹு ஃபீ கயாபத்தில் ஜுப்பி, அவரை ஒரு பாழடைந்த கிணற்றிலே போட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள், உறுதி கொண்டார்கள். கயாபத் அப்படின்னு சொன்னா ஒரு மறைவான, யாருக்குமே தெரியாத மறைவான ஒரு இடம். ஜுப் என்று சொன்னால் ஒரு பாழடைந்த கிணறு, அதுல தண்ணீர் இருக்காது, சேரும் சகதியுமா இருக்கும்.
அல்லது நீண்ட நாள்கள் அதிலே உபயோகப்படுத்தப்படாமல் அது அப்படியே இருந்து கொண்டிருக்கும். அப்ப அந்த கிணற்றுக்கு பெயர் ஜுப் என்பதாக சொல்லப்படும். அப்படி பாழடைந்த மறைமுகமான ஒரு கிணற்றிலே அவரை போட்டுவிட வேண்டும் என்று எல்லோரும் முடிவெடுத்தார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், யூசுஃபுக்கு நாம் அறிவித்தோம். இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 11 வயசு அல்லது 17 வயசு அல்லது 9 வயசு என்று பல கருத்துகள் இருக்கின்றன. சரி, எப்படியோ சிறுவராக இருந்தார் அவர். அந்த நேரத்தில் அறிவித்தோம் என்று வகை அறிவித்தோம் என்று சொன்னால் அவருக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தினோம். அதாவது அல்லாஹு தாலாவுடைய கட்டளை அவருடைய மனதிலே போடப்பட்டது என்பதாக பொருள். இல்ஹாம் என்று சொல்லுகின்றன. அந்த முறையில் எப்படி நாம் ஏற்படுத்தினோம்? அவர்களுக்கு சொன்னோம், லதுனப்பி அன்னஹும் பி அம்ரிஹிம், இந்த சகோதரர்கள் இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்தை அவர்களுக்கு திட்டமாக நிச்சயமாக நீர் அறிவிப்பீர், இனிமேல் அறிவிப்பீர். லதுனப்பி அன்னஹும் பி அம்ரிஹிம் ஹாதா, இந்த செயல்களை, இந்த விஷயத்தை அவர்களுக்கு நீர் இனிமேல் அறிவிப்பீர். வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் அறிந்து கொள்ளாத நிலையில் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இது எப்ப நடந்தது? 40 ஆண்டுகளுக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டுடைய அரசராக வீற்றிருக்கக்கூடிய அந்த நேரத்தில், பஞ்சம் நிலவக்கூடிய நேரத்தில், மக்கள் எல்லாம் உணவுப் பொருள்களை வந்து வாங்கி கொண்டு செல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் கண்ணான் என்ற அந்த நாட்டில், அந்த ஊரில் இருந்து இந்த 10 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அரசரிடத்திலே வருகின்றார்கள். யூசுப் என்று தெரியாது அவர்கள். எகிப்து நாட்டு அரசரிடத்திலே போய் உணவு வாங்கி வரும்படியாக தந்தை சொன்னார். அதன்படி அங்கே வந்தார்கள். வந்த அந்த நேரத்திலே, கடைசி நேரத்திலே 2 தடவை வந்த பின்னால் கடைசியாகத்தான் 3வது தடவை தான் சொல்லுகின்றார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் ஒரு காலத்திலே உங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். கடைசியில் 40 வருஷத்துக்கு பின்னால் சொல்லி காட்டுறாங்க. அவர் அரசராக இருக்கிறார், இவங்க வந்து உணவு கேட்கிறாங்க, உணவு தானியங்கள் கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்லுகின்றார், உங்களுக்கு ஒரு யூசுப் என்று ஒரு சகோதரர் இருந்திருப்பார். ஏனென்றால் எனக்கு எல்லா விஷயம் தெரியும், அல்லாஹ் தஆலா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோம். அதனால அவர்களை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வேண்டி சொல்லி காட்டுகின்றார்கள். இங்கே அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே கிணத்துல போடப்படக்கூடிய நேரத்தில் அந்த விஷயத்தை சொல்லிட்டான். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வாசகத்தின் மூலம், இந்த அறிவிப்பின் மூலமாக, நாம் இந்த கிணற்றிலே இறந்து விட மாட்டோம், கிணற்றிலிருந்து தப்பிப்போம், அல்லாஹ் தஆலாவுடைய உதவி கிடைக்கும், நாம் ஒரு காலத்திலே மிக பெரிய மதிப்பிற்குரியவராக இருப்போம், நம்முடைய சகோதரர்கள் நம்மிடத்திலே வருவார்கள், அந்த நேரத்திலே இவர்கள் செய்த இந்த காரியங்களை எல்லாம் நான் அவர்களுக்கு சொல்லி காட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றெல்லாம் இந்த வாசகத்தின் மூலமாக அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். ஆரம்பத்திலே லதுனப்பி அன்னஹும் பி அம்ரிஹிம் ஹாதா, இந்த செய்தியை, இந்த விஷயத்தை அவர்களுக்கு நீர் திட்டமாக அறிவிப்பீர். ஆனா அவங்களுக்கு உங்களை தெரியாது. வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் அறிந்து கொள்ளாத நிலை. இவர்தான் யூசுப்னு தெரியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசி நேரத்தில் சொல்றாங்க, பின்னால் அந்த சம்பவம் வரும், இப்படியெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் அல்லவா என்பதாக கேட்ட பொழுதுதான் 3வது தடவை தான் கூர்ந்து பார்க்கறாங்க. அந்த யூசுப், நீங்க தான் யூசுப் போல தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நான் தான் யூசுப், இவர் என்னுடைய சகோதரர் புனியாமீன் என்று சொல்லி அந்த சம்பவத்தை சொல்லுகின்றார் என்று விளக்கம் தர பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை அருளுகின்றார். சரி, இங்க அல்லாஹ் தஆலா அந்த கிணற்றில் போடப்படக்கூடிய அந்த நேரத்திலேயே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அறிவித்தான் என்று இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிணற்றில் போடப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்களாம். அந்த துஆவும் சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த துஆவை சொல்லி காட்டுகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆ, அல்லாஹும்ம யா மூனிஸ குல்லி கரீப், நிர்கதியான ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு தரக்கூடியவனே, நிர்கதியான ஒவ்வொருவருக்கும் ஆதரவு தரக்கூடியவனே, வயா சாஹிப குல்லி வஹீத், தனித்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தோழனாக, நண்பனாக இருக்கக்கூடியவனே, யா மல்ஜா குல்லி ஹாயிஃப், பயப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் அடைக்கலம் தருகின்றவனே, வயா காஷிப குல்லி குர்பா, ஒவ்வொரு துன்பத்தையும் கஷ்டத்தையும் விலக்கி வைக்கக்கூடியவனே, யா ஆலிம குல்லி நஜ்வா, ரகசியம் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கக்கூடியவனே, வயா முன்தஹா குல்லி ஷக்வா, ஒவ்வொரு முறையீட்டையும் ஏற்று அதன் இறுதியை, ஒவ்வொரு முறையீட்டினுடைய இறுதியானவனே, வயா ஹாதிர குல்லி மல்ஜா குல்லி மலைன், ஒவ்வொரு கூட்டத்திலும், ஒவ்வொரு கூட்டத்தாரிடத்திலும் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவனே, யா ஹய்யு யா கய்யூம்,
நித்திய ஜீவனே, நிலைத்திருப்பவனே, அஸ்அலுக அன் தக்திஃப ரஜாஅக ஃபீ கல்பி, என்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய ஆதரவை நீ போட வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் வேண்டுகின்றேன். அந்த நேரத்திலும் கூட என்னை காப்பாற்று என்று சொல்லவில்லை. இங்க சொல்லக்கூடிய வாசகம், உன்னுடைய ஆதரவு எனக்கு தேவை, அந்த ஆதரவு வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்திலே எண்ணத்தை நீ போட வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஹத்தா யகூன லீ ஹம்முன் வலா ஷுகுலுன் கைருக, எதுவரைக்கும் என்று சொன்னால், எந்த கவலையும் எந்த ஒரு ஈடுபாடும் உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த எண்ணத்தை போட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். என்னுடைய காரியத்தில் ஒரு நல்ல நிலையை, ஒரு தெளிவான ஏற்பாட்டை, மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை, இதிலிருந்து விடுதலையாக கூடிய வழியை எனக்கு நீ தர வேண்டும் என்பதாக உன்னிடத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக நீ ஒவ்வொரு பொருளின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றாய் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றில் இருந்து கொண்டு இந்த துஆவை படித்தார்கள், சொன்னார்கள், கேட்டார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. துஆவை கிணத்தில் இருக்கக்கூடிய சிறுவராக இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டிருப்பாங்க? அவருடைய மனோபாவம், மனோநிலை எப்படி இருந்திருக்கும்? அப்ப மிக உருக்கமாக கேட்டார்கள். அந்த நேரத்தில் மலக்குகள், அந்த சப்தத்தை கேட்ட மலக்குகள் சொன்னார்கள், ஆம் எங்களுடைய நாயனே, ஒரு சப்தத்தை நாங்கள் கேட்கின்றோம், ஒரு சிறு குழந்தையுடைய ஒரு ஒலியை, துஆவை நாங்கள் கேட்கின்றோம், ஒரு நபியினுடைய துஆவாக இருக்கின்றது, அந்த நபியுடைய துஆவை கேட்கின்றோம், அந்த துஆவை நீ நிறைவேற்றி வைப்பாயாக என்று மலக்குகள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே பரிந்துரை செய்தார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த மாதிரி கிணற்றிலே இருந்து அவர்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு பின்னால் அதிலிருந்து வெளியாக்கப்படுகின்றார்கள். சரி, இங்க அடுத்த நிகழ்ச்சி, அடுத்த காட்சியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது எப்படி கிணத்துல போட்டாங்க, 3 நாள் கொண்டு வந்த ஒரு உணவு கொடுத்தார், அதுக்கு பின்னால அவர்களை எடுத்தது அடுத்த ஆயத்திலே சொல்லப்படுகின்றது. இவங்க என்ன செஞ்சாங்க? இப்போ கிணத்துல போட்டுட்டாங்களா இல்லையா? போட்ட பிறகும் தன்னுடைய தந்தையிடத்துல வந்து என்ன சொன்னார்கள், எப்படி சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். வஜாஉ அபாஹும் இஷாஇன் யப்கூன், அவர்கள் அந்த 10 பேர் சகோதரர்கள் இரவு நேரத்திலே, இஷாவுடைய நேரம், இரவு நேரத்திலே அழுதவர்களாக தங்களுடைய தந்தையிடத்திலே வந்தார்கள், அழுதவர்களாக வந்தார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். அழுது கொண்டே வந்தார்கள். அழுது கொண்டேன்னா அங்க காட்டில இருந்து அழுதுட்டு வரல, சரித்திரத்திலே குறிப்பிடுகின்றார்கள். விளையாடி கொண்டு சிரிச்சு கொண்டு தங்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது என்பதாக அவர்கள் பேசிக்கொண்டு வந்து கொண்டே இருந்தார்கள். வீட்டுக்கு பக்கத்துல வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து, முதல்ல அவர்கள் பேசி வச்சிருப்பாங்க, மஷ்வரா செஞ்சிருப்பாங்க. அந்த மஷ்வரா பக்கத்துல, வீட்டுக்கு பக்கத்துல வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. 10 பேர் சேர்ந்து அழுது ஓன்னு சத்தம் போட்டு அழுதா எப்படி இருக்கும்? ஒரே சத்தம். யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. என்ன எவ்வளவு பேர் அழுகுற சத்தம் கேட்குது, நம்ம பிள்ளைங்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தா அழுதுகிட்டே நிக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா ஜாஉ அபாஹும் இஷாஅன் யப்கூன், இஷா நேரத்தில், இரவு நேரத்திலே அழுதவர்களாக தங்களுடைய தந்தையிடத்திலே அவர்கள் வந்தார்கள் என்பதாக. பொதுவாக பகல் நேரத்தில் அழுகிறத விட ராத்திரி நேரத்தில் அழுதா கொஞ்சம் மற்றவங்களுக்கு இறக்கம் ஏற்படும் அதிகம் இல்லையா? பொதுவாக சொல்லப்படும் இரவு நேரத்திலே அழுவது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அது ஒரு வழியாகும் என்பதால். அதனால அந்த துஆ கேட்கக்கூடியவர்கள் தேவைகளை அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கக்கூடிய ராத்திரில எந்திரிச்சு அழுங்க. பகல்ல எந்திரிச்சு அழுதி பகல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு மாதிரி அடுத்தவருக்கு காட்டுவதற்காக வேண்டி உள்ளதாக ஆயிடும், முகஸ்துதியாக ஆயிடும். அதனால் ராத்திரி நேரத்தில் அழுதீங்களா, யாரும் இல்லாத நேரத்துல உண்மையிலேயே அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தேட்டத்திற்காக, அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்காக அழுகின்றார் என்ற நிலை ஏற்பட்டும். பொதுவாக ஒரு அரபில ஒரு வாசகம் சொல்லப்படும், ஒரு மொழி சொல்லப்படும், லா தத்லுபில் ஹாஜத பில்லைலி ஃபஇன்னல் ஹயா ஃபில் ஐனை. யாராவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு தேவையை கேட்பதாக இருந்தால் ராத்திரியில போய் கேட்காது. ஏன்னு கேட்டா உன்னுடைய தோற்றத்தை அவர் விளங்க முடியாது, நீ கேட்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிற ராத்திரில போனோம். அந்த காலத்துல இருட்டா இருந்த நேரத்துல உள்ள பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் லைட்டு வெளிச்சம் வந்து பகல் மாதிரியே இருக்குது. சரி, அப்படி இருட்டான நேரத்துல உன்னுடைய தேவையை அடுத்தவரிடத்துல போய் கேட்காது. ஏன்னா ஹயா என்பது, நாணம் என்பது கண்களிலே, 2 கண்களிலே பொதிந்து இருக்கின்றது. அதனால கண்களை பார்ப்பார், முகத்தை பார்ப்பார்,
உன்னுடைய தேவையை உணர்வார், அவர் கொடுத்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பகல்ல கேட்டார், ராத்திரில அதனால கேட்காது. வலா தாத்ததிர் பின் நஹாரி மின் தன்பின், பாவத்துக்கு பகலில் நீ மன்னிப்பு கேட்காதே. பகல்ல நீங்க மன்னிப்பு கேட்ட அப்படின்னு சொன்னா ஒரு விதமான துடிப்பு, உன்னுடைய பாவ மன்னிப்பு கேட்பதிலே ஒரு விதமான ஆட்டம் கண்டுவிடும். அது சரியான மன்னிப்பாக இருக்காது. அதனால மன்னிப்பு கேட்பது ராத்திரில கேளு, தேவை கேட்பது பகல்ல கேளு என்பதாக ஒரு பழமொழி சொல்லப்படும். இது மாதிரி இங்க இரவு நேரத்தில் தான் அவங்க அதை திட்டம் போட்டு தான் எப்பவுமே மாலை நேரத்தில் வந்து விடுவாங்க. சூரியன் மறைகிறதுக்குள்ளாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்ப ராத்திரில ரொம்ப நேரம் ஆச்சு, அவரும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன ஆளுக்கு காணாமே, மகன்களை காணாமே, பிள்ளைகளை காணாமேன்னு சொல்லிட்டு இவங்க கடைசி நேரத்தை இரவு நேரத்தில் இப்படி அழுதுகிட்டு வந்தாங்க. அழுதுகிட்டு வந்த உடனே பார்த்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காணோம் அந்த கூட்டத்தில். என்ன ஆச்சு, யூசுப் என்ன ஆனார் அப்படின்னு உடனே சொன்னாங்க, ஓனாய் சாப்பிட்டு விட்டது அப்படின்னு சொல்லி. பின்னால் அல்லாஹ் தஆலா சொன்னான், ஓனாய் சாப்பிட்டு விட்டது அப்படின்னு சொன்ன உடனேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த தந்தைக்காக வேண்டி அவங்க கொண்டு போய் தண்ணீர்லாம் கொண்டு வந்து தெளிச்சு விட்டாங்க. மயக்கம் தெளியவே இல்லை. அவர் மயக்கமுற்றவராக இருந்தார். அவர் கூப்பிட்டு பாக்குறாங்க, தந்தையை கூப்பிட்டு பாக்குறாங்க, அசையவே இல்லை. கையை வச்சு பார்த்தாங்க, மூக்குல கையை வச்சு பார்த்தாங்க, மூச்சு ஓடுற மாதிரியே தெரியல அவங்களுக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உணர்வற்ற அந்த நிலையை பார்த்து இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னும் உண்மையிலேயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் மகனை இழந்ததின் காரணமாக தந்தையும் சேர்ந்து இறந்து விட்டார் போல் தெரிகின்றது என்பதாக. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகல, உணர்வற்றவராக இருந்தார். எது வரைக்கும் கேட்டா அன்னைக்கு காலையில வரைக்கும், சுபுகுடைய நேரம் வரைக்கும் அவர்கள் எழுந்திருக்கவே இல்லை. அதனால அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, தந்தை மூத்தா போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. யகூதா என்ற அந்த பெரியவர் சொன்னார், மூத்தவர் சொன்னார், என்ன கேடான விஷயத்தை நீங்க செஞ்சிட்டீங்க. அவருடைய பிரியமான ஒரு மகனை கொண்டு போய் நாம் எல்லோரும் சேர்ந்து அவரை கிணற்றிலே தள்ளிவிட்டு வந்தோம். இப்பொழுது தந்தையை நாம் சாகடித்து விட்டோம் என்பதாக சொன்னார். நம்முடைய தந்தையை நாம் சாகடித்து விட்டோம் என்பதாக சொன்னார். அன்று இரவு முழுவதும் இப்படி அழுது கொண்டே இருந்தார்கள். கடைசியாக காலை நேரம் விடியக்கூடிய அந்த நேரத்தில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணர்வு ஏற்பட்டது. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுதுதான் கேட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. இங்க பொதுவாக அந்த அழுகை இருக்கு பாருங்க, இவங்களோட பொய்யான அழுகை. அழுவதற்காக வேண்டி ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் அழுகை வருகின்றது, அழுவார்கள். அவர்கள் அழக்கூடிய நிலையை வைத்து அவர்கள் உண்மை சொல்லுகின்றார்கள் என்பதை நம்பிவிடக் கூடாது என்பதையும் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகின்றது. ஒருத்தர் வர்றாரு, நம்ம நிறைய பாக்குறோம். வெளியூர்ல இருந்து வந்தாங்க, இந்த ஊர்ல இருந்து இங்க வந்தேன், என்னுடைய பணமெல்லாம் தொலைஞ்சு போச்சு, என்னுடைய எல்லா பொருளும் காணா போச்சு, எல்லாம் பிக்பாக்கெட் அடிச்சுட்டாங்க, எல்லாம் காணா போச்சு, நான் ஊருக்கு போறதும் கூட வழி இல்லையே அப்படின்னு, வழி இல்லாம நான் தவிச்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவார். உடனே அழுவார். அந்த அழுகையை வச்சு அவர் உண்மையாளர் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. உண்மையாளர் என்பதா தீர்ப்பு செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா அழுகைக்கும் உண்மைக்கும் சம்பந்தமே கிடையாது. உண்மையாளன் தான் அழுவான், உண்மை இல்லாத பொய் சொல்லக்கூடிய அழமாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த சம்பவத்தின் மூலமாக அதையும் சொல்லுகின்றார்கள். ஷுரைஹ் என்று ஒரு நீதிபதி இருந்தார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்தில் அவரை நீதிபதியாக நியமனம் செய்திருந்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள். அவரிடத்தில் ஒரு பெண்மணி ஒரு முறையீட்டை செய்தார். ஏதோ ஒரு விஷயத்துக்கு பற்றி சொன்னார். சொன்ன உடனே அழ ஆரம்பிச்சார். அப்ப அந்த பெண்ணை பார்த்து சொன்ன, என் பெண்ணை நீ அழாத, நீ அழுவதின் காரணமாக நீ உண்மை சொல்லுகின்றாய் என்று நான் நம்ப முடியாது. ஏன்னு கேட்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் அவங்க அத்தாவிடத்துல போய் அப்படித்தான் அழுதாங்க, அவங்க உண்மையெல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை சொல்லி காட்டி, நீ அழுகிறதுனால நீ உண்மை சொன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர். அது நீதிபதி. அதனால அழுவதை வைத்து இவர் உண்மை சொல்லுகின்றார் என்பதாக தீர்ப்பளிக்க முடியாது என்பதாக குறிப்பிடுகின்றார். சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்தார்கள். மயக்கம் தெளிந்து எழுந்தார்கள். எழுந்த பின்னால என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நாங்க அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற அடுத்த அவங்க எப்படி போனாங்க, என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத சொல்லுகின்றான். காலு, அவர்கள் சொன்னார்கள், யா அபானா, எங்களுடைய தந்தை அவர்களே, இன்னா ஸஹப்னா நஸ்தபிகு, நாங்கள் பந்தயம் விளையாடி கொண்டிருந்தோம். நாங்கள் ஸஹப்னா, நாங்கள் சென்றோம், நஸ்தபிகு, ஒருவருக்கொருவர் முந்தி செல்வது அப்படின்னு சொன்னா ஓட்டப்பந்தயம் வைத்து நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம். ஓட்டப்பந்தயம் விளையாடி கொண்டிருந்தோம். தரக்னா யூசுஃப இன்த மத்தாயினா, எங்களுடைய சாமான்கள்லாம் 10 பேருக்குள்ள சாமான்கள் இருக்குமா இல்லையா, உணவு பொருள் அது எது மற்ற பொருள்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருந்தோம். இந்த சாமான்களை பக்கத்துல நீ உட்கார்ந்துக்க, இதை பாதுகாத்துக்கொள்,
நாங்க ஓடி விளையாடுகின்றோம் என்பதாக சொல்லி நாங்கள் ஓடி விளையாடு கொண்டிருந்தோம். அதாவது ஓட்டப்பந்தயம் நடத்தி கொண்டிருந்தோம். நாங்கள் யூசுஃபை எங்களுடைய சாமான்களுக்கு பக்கத்திலே நாங்கள் விட்டிருந்தோம். நாங்கள் அந்த இடத்திலிருந்து அந்த பக்கம் ஓடிய பொழுது ஒரு ஓநாய் வந்து அவரை சாப்பிட்டு விட்டது அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொல்லி கொடுத்ததுதான், தகப்பனார் சொல்லி கொடுத்தாருல முதல்ல, ஓநாய் சாப்பிட்டுடும் அப்படின்ட்டு, அதனால ஓநாய் சாப்பிட்டது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்க உண்மைதான் சொல்றோம், நாங்க பொய்யெல்லாம் சொல்லல. வமா அன்த பி முஃமினின் லனா, எங்களை நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இல்லை. வலவ் குன்னா சாதிகீன், நாங்கள் உண்மை சொன்னாலும், நாங்க உண்மைதான் சொன்னாலும் கூட நீங்க நம்பக்கூடியவர்களாக, நாங்க பொய்யே சொல்லல, உண்மைதான் சொல்றோம், உண்மையே சொன்னாலும் கூட நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இல்லை அப்படின்னு அந்த சகோதரர்கள் சொன்னார்கள் என்பதாக. இந்த இடத்துல பல கருத்துக்கள் எழுதுகின்றார்கள். சில இது நமக்கு தேவையில்லாத சில இருக்கின்றது. அதாவது ஸஹப்னா நஸ்தபிகு, நாங்கள் பந்தயம் விளையாடி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, பந்தயம் ஓட்டப்பந்தயம் விளையாட்டுக்காண்டி ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா அப்படின்னு ஒரு சட்டத்தை அந்த ஆயத்திலிருந்து எடுக்கின்றார்கள். ஓட்டப்பந்தயம் நடத்தலாம், ஒரு 4 பேர் 10 பேர் சேர்ந்து ஓட்டப்பந்தயத்தை வச்சு யார் முன்னால வர்றாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கறது இருக்குதா இல்லையா? ஸ்கூல்ல செய்யறாங்க, மற்ற இடங்கள்ல செய்யறாங்க, விளையாட்டுகளை செய்யறாங்க. செய்யலாமான்னு கேட்ட செய்யலாம். அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து ஆதாரம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சரி, ஓட்டப்பந்தயம் இன்னா ஸஹப்னா நஸ்தபிகுன்னு சொல்லும்போது அவங்க எப்படி ஓடி இருப்பாங்க? காலால ஓடி இருப்பாங்க. குதிரை, ஒட்டகம் அப்படின்லாம் வாகனங்கள்லாம் அவர்களிடத்துல இல்ல. சரி, இப்ப அதுல இருந்து இன்னொரு சந்தேகம் ஒரு கேள்வி ஒண்ணு எழும். குதிரையின் மீது குதிரை பந்தயம் வைக்கலாமா சொல்லிட்டு, ஒட்டத்தின் ஏறி ஒட்டப்பந்தயலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. 2 பந்தயம் ஒட்டக பந்தயம் விடலாம். ஆனால் குதிரை பந்தயம் எதாக விட வேண்டும் சொன்னால், அந்த அல்லாஹுடைய பாதையை கொண்டு போவதற்கு வேண்டும் விடலாம். அதாவது அதுக்கு அல்லது அல்லாஹுடைய பாதையில ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் குதிரையில போக வேண்டியது இருக்குது, அல்லது வேறு ஏதேனும் சுமைகளை ஏற்றுவதற்காக ஒட்டகத்தை பயன்படுத்துகிறார். அந்த ஒட்டகத்தை நன்றாக பழக்குவதற்காக வேண்டி பந்தயம் வைக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு பந்தயம் வைத்து அதுல பரிசுகள் கொடுப்பது, இதுவெல்லாம் கூடும் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஏன்னா வெறுமனே குதிரைப்பந்தயம், இப்ப இருக்கக்கூடிய குதிரைப்பந்தயம் இருக்குது பாருங்க, இது பூரா சூதாட்டம். உலமாக்கள் இப்போ தப்சீர்கள் எழுதக்கூடியவர்கள் இப்பொழுது நடக்கக்கூடிய குதிரை சம்பந்தமான பந்தயங்கள், ஒட்டகம் சம்பந்தமான பந்தயங்கள், அரபு நாட்டில் ஒட்டக பந்தயம் வைக்கப்படுது. குதிரை பந்தயம் அரபு நாட்டில் நடக்குது. இப்போ சவுதி அரேபியால குதிரை பந்தயம் நடக்குது. அந்த குதிரை பந்தயம் வச்சு சில இதுகளில் பார்த்திருக்கிறோம், இந்த பத்திரிகைகளில் பார்த்திருக்கிறோம். குதிரை பந்தயம் வச்சு அந்த குதிரையை முதலாவதாக பரிசு பெற்றவர் யாருன்னு கேட்டா, அந்த நாட்டு மன்னருடைய மகன் தான் முதல் பரிசு வாங்குறாரு எப்பவுமே. நம்ம நாட்டுல அரசியல்வாதிகள்னா அவர் தான் முதல் பரிசு வாங்குவார் இல்லையா? அது மாதிரி அந்த நாட்டு அரசியல்வாதிகள் அவர் தான் முதல் பரிசு வாங்குவார். ஏன்னா மற்றவங்க எல்லாம் குதிரையில போகும்போது அவங்க பின்னாலதான் நின்றுக்கணும், இந்த ராஜாவுக்கு முன்னால போகக்கூடாது, போனா அவர் தலை போயிடும். அதனால இது மாதிரி பந்தயங்கள்லாம் இந்த படியெல்லாம் ஹராமாச்சு. அது கிமார், அதாவது சூதாட்டம் அப்படிங்கறத சேர்ந்து. சரி, இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பந்தயத்தை ஆதரித்திருக்கின்றார்கள். பந்தயத்தை அதற்கு முன்னால் உள்ள ஆயத்துகளில் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஓட்டப்பந்தயம் நடத்தி இருக்கின்றார்கள். அதாவது ஓட்டப்பந்தயம் தாங்களே ஓடி இருக்கின்றார்கள். யாரு கூட ஓடாங்க? ஆயிஷாவுடன் ஓடினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு போர்க்களத்தில் போருக்கு போகும்போது 2 பேரும் ஓடலாமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஓடலாமே அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷாவை ஓடினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால போயிட்டாங்க, முதல்ல வந்துட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப ரொம்ப உடல் பருமன் இல்லாதவர்களாக, கொஞ்சம் உடல் குறைவானவர்களாக இருந்தார்கள். அதனால அவர்கள் வேகமா ஓடினாங்க, முந்திட்டாங்க. இதுக்கு பின்னால ஒரு காலத்துல, கடைசி காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் சதை வைத்து விட்டது உடல். பலம்மா சம்மன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த ஹதீஸ் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் உடல் பருமனாக ஆன பொழுது ஆயிஷா கேட்டாங்க, இப்போ 2 பேரும் ஓடலாமான்னு கேட்டாங்க. ஓடலாமே அப்படின்னாங்க. ஓடினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால இருந்தா ஆயிஷா ஓடி போயிட்டாங்க. முன்னால போன உடனே வந்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச உடனே சொன்னாங்க, இது அதுக்கு சரியா போச்சு அப்படின்னாங்க. முதல்ல நான் ஜெயிச்சதுக்கு இப்ப நீ ஜெயிச்சது சரியா போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது காசு பந்தயம் எல்லாம் கிடையாது, இது ஒரு வழக்கத்துக்காக வேண்டி, உடல் வலிமைக்காக வேண்டி, ஒரு பயிற்சிக்காக வேண்டி செய்யக்கூடியதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரித்திருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அல்பா என்று ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், யாரும் அந்த ஒட்டகத்தை முந்தி போகவே முடியாது.
அந்த ஒட்டகத்தை யாரும் ஜெயிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வேகமாக ஓட்டம் போகக்கூடிய ஒரு ஒட்டகம். ஒரு அரபி வந்தார். அந்த அரபி அவருடைய ஒட்டகத்துல இந்த அலுபா என்ற இந்த ஒட்டகத்தோடு சேர்ந்து பந்தயம் போனார். அந்த ஒட்டகம், அந்த அரபியினுடைய ஒட்டகம் ஜெயிச்சிருச்சு. கிராமப்புறத்து அரபி அவர் ஒட்டகம் இந்த ஒட்டகத்து கூட பந்தயம் விட்டார். அந்த பந்தயத்தில் அவர் ஜெயிச்சிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி, இது முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, மன கஷ்டமா இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தையே ஒரு ஜெயிச்சுட்டாரு, இது அவள் நல்லதல்லவே, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்துக்கு முந்தி போறது அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மனம் கஷ்டமாக இருந்தது. இந்த நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்தாங்க. சஹாபாக்கள் கஷ்டப்படுறாங்க, மன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹக்குன் அலல்லாஹி அல்லா யர்தஃபி ஷைஉம் மினத் துன்யா இல்லா வதஅஹு. எந்த பொருள் உலகத்திலே, உலக சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஒரு பொருள் அது உயர்ந்து செல்லுமேயானால் அது ஒரு காலத்திலே கீழே வரத்தான் செய்யும். மேலே போன பொருள் திரும்ப கீழே வரத்தான் செய்யும். உயர்ந்த பொருள் தாழ்ந்து போகாமல் இருப்பதே கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கே ஒரு இந்த கருத்தை சொல்லுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகம் பின்தங்கியது என்பதாக குறிப்பிடுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை பின்தங்கியது, அந்த கிராமப்புறத்து அரபியுடைய ஒட்டகம் முந்திரிச்சு போயிடுச்சு, வெற்றி பெற்றது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு. என்ன ஏற்பாடு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லுவதற்காக வேண்டி உள்ள ஏற்பாடு என்று பொருளாகும். இப்படி ஏராளமான விளக்கங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸ்ல சொல்லுகின்றார்கள், லா சபக இல்லா ஃபீ நஸ்ரின் அவ் ஹுஃபின் அவ் ஹாஃபிரின். பந்தயம் என்பது அம்பு விடுவதிலே அல்லது ஒட்டகத்தினுடைய சவாரியிலே, குதிரையினுடைய சவாரியிலே தவிர வேறு எதிலும் பந்தயம் என்பது கிடையாது. இப்போ மாட்டு பந்தயம், அதான் ஜல்லிக்கட்டு, அல்லது சேவல் பந்தயம், ஆட்டு பந்தயம் என்றெல்லாம் விடுகின்றார்கள். ஆட்டு கிடாயில பந்தயம் பண்றது, அதுல போட்டி செய்யறது, சேவல்கள்ல போட்டி வைக்கிறது, இதெல்லாம் மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்டதல்ல. ஜல்லிக்கட்டும் ஆகுமாக்கப்பட்டதல்ல. எல்லாம் தடை செஞ்சான், கவர்மெண்ட் மூலமாகவே தடை செய்யப்பட்டது. கடைசியில மக்கள்லாம் அதற்கு எதிர்த்து அப்ப அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இதாக்கி கடைசியில் என்னாச்சு கேட்டா ஜல்லிக்கட்டின் மூலமாக பல மனிதர்கள் இறந்து விடுகின்றார்கள். பலருக்கு காயம், பல ஊனங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை நம்ம நிறைய பார்க்கிறோம் பேப்பர். இதெல்லாம் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டதாகும். ஆனா இங்க அம்பு விடுவது, குதிரை ஏற்றம், ஒட்டகத்தினுடைய ஏற்றம், அதை பந்தயம் விடுவது அப்படின்னு சொன்னா வெறுமனே ஜெயிக்கிறது அப்படிங்கிற நோக்கம் அல்ல. இந்த இடத்துல யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிற நோக்கம் அல்ல. அதன் மூலமாக ஜிஹாதுக்கு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி, ஜிஹாதுக்காக வேண்டியும் அதை பயன்படுத்தலாம், பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாகும். பொதுவாக ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு முஸ்லிமானவரும் எதிரியிடத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக உள்ள ஏற்பாடுகளில் அவர் இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னா, முன்னால் சூரத்து தௌபாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, விளக்கம் சொல்லியிருக்கிறோம். அதுக்காக வேண்டிய உள்ள என்னென்ன ஆயத்தங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும். ஆனா சூழ்நிலைகளை வைத்து கவனித்து அதை செய்ய வேண்டும். எல்லா இடத்திலையும் செய்யறது அப்படின்னு அர்த்தம் அல்ல. இப்ப நம்ம செய்யணும், இந்த நாட்டில் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா உடனே தீவிரவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். அதெல்லாம் பார்க்கணும். நம்ம நம்முடைய பாதுகாப்புக்காக வேண்டி செய்கின்றோம், அதை செய்ய வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சரி, இப்படி நிறைய ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஸாபகா, அதாவது போட்டி பந்தயம் அப்படிங்கிற அமைப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை சொல்லி இருக்கின்றார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதனாலதான் அந்த போட்டி வச்சா, இந்த மாதிரி ஓட்ட பந்தயமோ போட்டியோ வச்சா அதுக்கு 3 விதமான நிபந்தனைகள் இருக்கின்றன என்பதால் அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒட்டகத்துக்கு நன்றாக, முதலாவது ஒட்டகமோ குதிரையோ நன்றாக தீனி கொடுப்பாங்க. ஒரு 40 நாள் வரைக்கும் நல்ல புஷ்டியான தீனிகளை அதற்கு கொடுத்து, அதற்கு தேவையான பொருள்களை எல்லாம் கொடுத்து, நல்ல உடலை அதிகமாக கொழுக்க வைப்பார்கள். அதற்கு பிறகு அதை என்ன பண்ணுவாங்க, எதுவுமே தராம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உடலை குறைப்பார்கள். அதாவது பந்தயத்துக்காக வேண்டி தயார் செய்யப்படக்கூடிய ஒட்டகம் அல்லது குதிரையை இப்படி செய்வது அரபு நாட்டுடைய பழக்கம். இதுக்கு தவமீர் என்பதாக அரபியில சொல்லுகின்றார்கள். அத அடுத்தது மெலிய வைக்கிறது. முதல்ல கொழுக்க வைக்கிறது, அதுக்கு பின்னால் அதை மெலிய வைக்கிறது. மெலிய வச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, முதல்ல கொடுக்கப்பட்ட அந்த சத்து அதனுடைய உடம்புல நிறைய இருக்கும், அதனுடைய எலும்புகள் எல்லாம் ஊடுருவி இருக்கும். கடைசியாக அதை மெலிய வைக்கும் பொழுது உடல் உடைய எடை குறைந்து அது ஓட்டத்திலே வேகமாக ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்படி அரபிகள் செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. ஆனா அப்படி செய்யறது, அந்த மாதிரி ஓட்டப்பந்தயம் வைக்கிறது, ஒரு போட்டி வைக்கிறது அப்படின்னு சொன்னா 3 நிபந்தனைகளை குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும், ஒரு எல்லையை வகுத்து அந்த எல்லை வரைக்கும் பந்தயம் என்பதாக வைக்க வேண்டும். இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட எல்லையை
வைத்து அந்த எல்லை வரைக்கும் அந்த பந்தயம் இருக்கணும். எல்லை இல்லாமல் போயிட்டு திரும்பி வர்றது, அது எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற எல்லை இல்லாமல், எல்லை குறிப்பு இல்லாமல் வைக்கக்கூடாது. இரண்டாவது, பந்தயத்திற்கு விடப்படக்கூடிய அந்த ஒட்டகமோ குதிரைகளோ ஒரே சமமான அளவு இருக்க வேண்டும். சமமான அளவு இருக்க வேண்டும். அதாவது ஒரு குதிரை 1 வயசு, இன்னொரு குதிரை 5 வயசு உள்ளது. 5 வயசு குதிரை 1 வயசு குதிரையும் பந்தயத்துக்கு விட்டா அது சரியா வராது. ஆக அந்த குதிரை பந்தயத்துக்கு விடப்படக்கூடிய குதிரைகளோ ஒட்டகங்களோ ஒரே அளவு உள்ளதாக இருக்க வேண்டும், ஒரே நிலை உடையதாக இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. சில இடங்கள்ல பாக்குறோம், சில ஸ்கூல்கள்ல பந்தயம் வைக்கிறாங்க. 3வது ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல்ல பார்த்தேன், 3வது படிக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் ஒரு ஓட்ட பந்தயம் வைக்கிறாங்க. இங்க இருந்து ஓடுறாங்க பசங்க. 3வது படிக்கிறதுலயே ஒரு பையன் ரொம்ப ஒல்லியா திருடா இருக்கிறான், ஒரு பையன் ரொம்ப உயரமா இருக்கிறான். 10வது படிக்கிற பையன் எவ்வளவு உயரம் இருக்கானோ அவ்வளவு உயரம் இருக்கிறான். ஆனா இவனும் 3வது தான் படிக்கிறான். ஏன்னு கேட்டா எல்லா கிளாஸ்லயும் 2 வருஷம் 3 வருஷம் இருந்திருப்பான். அதனால 3வது வரும்போது அவ்வளவு உயரத்துல அவன் இருக்கிறான். இப்ப இந்த சின்ன பையனையும் அந்த பெரிய பையனையும் ஓட்டத்துக்கு விட்டா யாரு ஜெயிப்பா? இவன் பாதி தூரம் போறதுக்குள்ள அவன் போயிட்டு வந்தான். நான் நேரடியா பார்த்தது. அப்ப அங்க விழாவுக்காக வந்திருந்தவர்கள் சொன்னார்கள், இந்த பந்தயமே சரியில்லை சார் அப்படின்னா. ஏன்னு கேட்டா இவனுக்கு அவனுக்கும் பந்தயம் வச்சா எப்படி முடியாது? அந்த பையனை அந்த பையன் மாதிரி உள்ள அளவுல உள்ளவனோடு ஓட விடுங்க, சின்ன பையனை சின்ன பையனா இருக்கக்கூடிய அமைப்புல ஓட விடுங்க என்பதாக சொன்னார். அது மாதிரி ஏற்றத்தாழ்வு என்பது அந்த ஓடக்கூடிய அந்த மிருகங்கள்ல இருக்கக்கூடாது என்பது 2வது நிபந்தனை. 3வது, பயிற்சி தரப்பட்ட தலுமீர் அப்படின்னு சொன்ன பாருங்க, பயிற்சி தரப்பட்ட ஒட்டகம் பயிற்சி தரப்படாத மிருகத்தோடு ஓடக்கூடாது. தலுமீர் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில அதை கொழுக்க வைத்து பிறகு மெலிய வைத்தார்கள் பாருங்க, இது பயிற்சி. இந்த பயிற்சி தரப்பட்ட ஒட்டகமும் பயிற்சி தரப்பட்ட குதிரையும் பயிற்சி இல்லாத குதிரையும் சேர்ந்து ஓடக்கூடாது. ரெண்டுமே பயிற்சி உடையதா இருக்கலாம், ரெண்டுமே பயிற்சி இல்லாததா இருக்கும். எத்தனை ஒட்டகங்கள் எத்தனை குதிரைகள் போகணும் அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அமைப்பில் என்பதாக 3 நிபந்தனைகள் சொல்லப்படும். சரி, இங்கே இதெல்லாம் நிறைய எழுதுறாங்க, ஏராளமான சட்டங்கள் இருக்கின்றன. இதுல எல்லா சட்டங்களும் குர்ஆனில் இருந்து எடுக்கப்படுகின்றது. அந்த சட்டங்கள் இந்த பந்தயம் சம்பந்தப்பட்ட சட்டங்களுக்கு இந்த ஆயத்து ஆதாரம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இன்னா ஸஹப்னா நஸ்தபிகு இன்த மத்தாஇனா தரக்னா யூசுஃப இன்த மத்தாஇனா என்ற இந்த ஆயத். சரி, இப்ப அந்த சகோதரர்கள் தங்களுடைய தந்தை இடத்துல இப்படி முறையிட்டார்கள். வந்து நாங்க தம்பியை விட்டுட்டு போயிருந்தோம், யூசுஃப ஓனாய் அடிச்சு சாப்பிட்டுடுச்சு, அதனால நாங்க உண்மை சொன்னாலும் கூட நீங்க நம்பக்கூடியவர்களா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள், கவலைப்பட்டார்கள். சரி, நீங்க ஓனாய் அடிச்சிருச்சுன்னு சொல்றீங்களே, ஒரு அறிவிப்புல இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது, ஓனாய் அடிச்சு சாப்பிட்டுச்சுன்னு சொன்னா துண்டு துண்டா யூசுப்பை ஆக்கி இருக்கும். அந்த ஒரு துண்டையாவது, உடலுடைய ஒரு துண்டையாவது நீங்க கொண்டு வந்திருக்க கூடாதா? அதை பார்த்தாவது நான் அழுது ஆறுதல் அடைவேனே. அல்லது அவருடைய சட்டையாவது கொண்டு வந்திருக்க கூடாதா? சட்டையை பார்த்தாவது நான் ஆறுதல் அடைவேனே என்பதாக சொன்னார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உடனே ஆமா, நாங்க சட்டையை கொண்டு வந்திருக்கின்றோம், அந்த சட்டை இதோ பாருங்கள் என்பதாக சொல்லி வஜாஉ அலா கமீசிஹி பிதமின் கதிபின், அவருடைய யூசுஃபுடைய சட்டையின் மீது பொய்யான ரத்தத்தை கொண்டு வந்தார்கள் அவர்கள். பொய்யான ரத்தம், பொய்யான ரத்தம் அல்ல, ரத்தம் பொய் அல்ல, ரத்தம் உண்மைதான். அதாவது பொய் சொல்லப்பட்ட ரத்தம். அது பொய்யான ரத்தம் அப்படின்னு சொன்னா உண்மையான ரத்தம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரத்தம் அல்ல. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் கிணத்துல போட்ட பிறகு வந்தாங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சாங்க. அந்த பக்கம் காட்டுல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி, காட்டு ஆடு. அந்த காட்டு அவங்க இருந்த ஆடு அல்ல, காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சாங்க, அதை அறுத்தாங்க. அந்த ரத்தத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கமீஸ்ல துவைத்தார்கள். அந்த கமீஸை கொண்டு வந்தாங்க, அந்த சட்டையை கொண்டு வந்தாங்க. அதான் அல்லாஹ் தஆலா ஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதிப், பொய்யான ரத்தத்தை கமீஸின் மீது கொண்டு வந்தார்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சட்டையை கொடுத்தாங்க. இந்த பாருங்க, உங்க மகனுடைய சட்டை, அந்த சட்டையை நாங்க பத்திரமா எடுத்துட்டு வந்திருக்கிறோம், ஓனாய் அடிச்சு சாப்பிட்டதுனால ரத்தமும் இதுல ஆயிருக்குதுன்னு சொன்னாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சட்டையை பார்த்தாங்க. பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, இவனுங்க பொய் சொல்றாங்க, எல்லாரும் நம்ம பையன்கள்லாம் பொய் சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டா, இது ஒரு பெரிய மகன் மக்கள்கிட்ட சொல்றாங்க, 10 பேர்ட்டையும், மத்தாக்கான ஹாதா திபு ஹக்கீமன் யகுலு யூசுஃப வலா யஹ்ரிகுல் கமீஸ், இந்த யூசுஃபை அடிச்சு சாப்பிட்டுச்சு அந்த ஓனாய் ரொம்ப பெரிய அறிவுள்ள ஓனாய் போல இருக்குது, யூசுஃபை சாப்பிட்டுட்டு சட்டை மட்டும் அப்படியே விட்டுடுச்சு கிழிக்காம அப்படின்னு சொன்னாங்க. சட்டை கிழியவே இல்லை, முழு சட்டை அப்படியே கொண்டு வந்தாங்க.
இப்ப அவங்களுக்கு இந்த பதற்றத்தின் காரணமாக என்ன செய்யறதுங்கிறது தெரியல. அதான் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி. பொய் சொல்லக்கூடியவனுக்கு நிதானம் இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நிறைய பாக்குறோம், அந்த கொலை வழக்குகள்ல வந்து அச்சிக்கிட்டா இப்படி மாட்டிக்கிட்டான் அப்படி மாட்டிக்கிட்டான்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு தடயம், ஒரு அடையாளம் இருக்கும், அந்த அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம நினைப்போம், என்னடா செஞ்சவன், கொலை செஞ்சவன், திருடினவன், இது பண்ணவன் இந்த அடையாளத்தை இப்படி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு நம்ம நினைப்போம். அவனுக்கு பதற்றத்தின் காரணமாக அந்த அடையாளத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த இது தெரியாது. அதனால சொல்லப்படும் ஆபத்துல் கிதிபி அந்நிசியான்னு சொல்லப்படும். பொய்க்கு ஆபத்து மறதி அப்படின்னு சொல்லி. பொய்க்கு ஆபத்து மறதி. பொய் சொல்லக்கூடிய நேரத்தில் எதையும் மறந்துடக்கூடாது. அதனால பொய் சொல்லான்னு அர்த்தம் இல்ல, பொய் சொல்லக்கூடாது. பொய்ய காப்பாத்துறதா இருந்தா எதையும் மறக்க கூடாது. இவங்க மறந்துட்டாங்க, அந்த சட்டையை கிழிக்க மறந்துட்டாங்க. சட்டையை கிழிச்சு கொண்டு வந்திருந்தாங்கன்னா உண்மை அப்படின்னு நம்பி இருப்பாங்க. சட்டையை கிழிக்காம கொண்டு வந்ததுனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரொம்ப பெரிய அறிவாளியான ஓநாய் போல இருக்குது, சட்டையை முழுசா அப்படியே கொடுத்துருச்சு, பையரை மட்டும் எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்பதாக குறிப்பிட்டார்கள். இது பெரிய ஆச்சரியமான விஷயம். பொதுவாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சட்டை வரலாற்றில், இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சம்பவத்துல, கடைசி வரைக்கும் வரக்கூடிய சம்பவத்துல 3 இடங்களிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சட்டை, அல்லாஹ் தஆலா சட்டை, அந்த கமீஸை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இது முதல் இடம். அந்த சட்டை யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள். பார்க்கின்ற நேரத்தில் அந்த சட்டையின் மூலமாக புரிந்து கொண்டார்கள், நம்முடைய மக்கள் பொய் சொல்லுகின்றார்கள், யூசுப் உயிரோடு இருக்கின்றார், எப்படியாவது ஒரு நாள் நம்ம இடத்துல திரும்பி வந்து விடுவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்து விட்டது. நம்பிக்கை வந்து விட்டது. ஆனாலும் மகனை பிரிந்த அந்த சோகம் இருக்கின்றதே, அது அவர்களால் தாங்கவே முடியவில்லை. ஏன்னா அவ்வளவு பிரியமாக இருந்தார்கள் என்ற காரணத்தினால். இது ஒண்ணு. இரண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எகிப்துக்கு போய், பின்னால எகிப்துக்கு போறாங்க. எகிப்துல அந்த கித்மீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரியுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த பெண் ஜலீகா என்ற அந்த பெண் இவர் மீது மையல் கொள்ளுகின்றார். கடைசியாக அவரை பிடிச்சி இழுக்கிறாரு. அதுக்கு பின்னால அங்க அந்த கணவர் வருகின்றார், சொல்லுகின்றார். அந்த நேரத்துல ஒரு தீர்ப்பு சொல்லப்படுகின்றது. இவர் ஓடி செல்லுகின்றார், சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த பெண்ணு. அப்ப சட்டை கிழிஞ்சிருச்சு. சட்டை கிழிஞ்ச உடனே சட்டையை வச்சு அங்க அவர்கள் தீர்ப்பளிக்கப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுகின்றார். யூசுஃபுடைய சட்டை பின்னால் கிழிந்திருந்தால் அந்த பெண் பொய் சொல்லுகின்றார், அவர் உண்மை சொல்லுகின்றார். அவருடைய சட்டை முன்னால் கிழிந்திருந்தால் அந்த பெண் உண்மை சொல்லுகின்றார், அவர் பொய் சொல்லுகின்றார் என்று அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிக்கின்றார். அதாவது ஒருவர் தீர்ப்பு சொன்னார் என்பதாக, ஒருவர் சாட்சி சொன்னார் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டை அவர்களை எங்கே காப்பாற்றியது. இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி கொடுத்தது, அவர் உயிரோடு இருக்கின்றார், என்றாவது ஒரு நாள் நம்ம இடத்துல திரும்பி வருவார் என்று காட்டி கொடுத்தது. அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டை இவர் நிரபராதி என்பதை காட்டி கொடுத்தது. மூன்றாவது ஒரு நிலை இந்த 2 விட பெருசு. அது அல்லாஹ் தஆலாவுடைய குத்ரத்தின் மூலமாக ஏற்பட்டது. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சட்டை கடைசியாக அந்த மக்கள் எல்லாம் திருந்தி மனம் வருந்தி மறுபடியும் அவர்களிடத்தில் வரும் பொழுது, இவர்கள் அரசராக இருந்த அந்த காலத்திலே கடைசியாக என்னுடைய சட்டையை நீங்கள் கொண்டு போய் நம்முடைய தந்தையுடைய முகத்திலே போடுங்கள், முகத்திலே வையுங்கள். அதை போட்ட உடனே அவருடைய பார்வை இல்லாமல் பார்வை இழந்தவராக ஆகிவிட்டார்கள் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த பார்வை திரும்பி வருவதற்காண்டி ஒரு மருந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தருகின்றார். அது என்ன மருந்து? அவருடைய சட்டை தான் அந்த மருந்து. இந்த சட்டையை கொண்டு போய் என்னுடைய தந்தையுடைய முகத்திலே போடுங்கள், எர்தத்த பஷீரா, அவர் பார்வையாளராக மாறிவிடுவார், உடனே எல்லாரும் சேர்ந்து என்னிடத்தில் வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். இப்ப சட்டை தன்னுடைய தந்தையினுடைய பார்வை இழப்பை சரி செய்ததாக, அவருடைய பார்வையை திரும்ப கிடைப்பதற்கு காரணமாக அல்லாஹ் தஆலா சட்டையை ஆக்கி வைத்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னால் அந்த வரலாறுலாம் நிறைய வரும். ஆக இந்த சட்டை என்று வந்த காரணத்தினால 3 விதமான நிலைகள் இந்த வரலாற்றிலே சட்டையை வைத்து அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கின்றான். அதிலும் ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. சரி, இப்ப பொய்யான அந்த ரத்தத்தை கொண்டு வந்தார்கள், புரிந்து கொண்டார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது பொய் என்பதாக சொன்னார்கள். கால பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும், உங்களுடைய மனங்கள் உங்களுக்கு அலங்காரமாக்கி காட்டிவிட்டது. அம்ரன், ஒரு காரியத்தை நீங்கள் செய்த அந்த காரியத்தை உங்களுக்கு உங்களுடைய மனங்கள் அதிக அலங்காரமாக்கி காட்டிவிட்டது. உண்மையிலேயே என்னுடைய மகனை நீங்கள் என்னவோ செய்திருக்கின்றீர்கள், என்னவோ செய்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லுவோம். என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது உறுதியாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தெரிய முடியவில்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் நம்பிக்கொண்டார்கள். உங்களுடைய மனங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு லேசாகிவிட்டது அல்லது அலங்காரமாக்கி காட்டிவிட்டது, அதன் காரணமாக நீங்கள் இந்த காரியத்தை, தவறான காரியத்தை செய்து விட்டீர்கள். எனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா உங்களை தண்டிக்க முடியாது.
எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்க, யாரையும் கண்டிக்க முடியாது, தண்டிக்க முடியாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழந்துட்டாங்க, இப்போ அவர்கள் இடத்துல இல்ல. அதுக்கு பதிலாக இவர்களை தண்டித்தால் இவர்களுக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டால் இவர்களை, இந்த குழந்தைகளையும் சேர்த்து இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அவங்களை அடிக்கிறாங்க அல்லது கொலை இதான்னு சொல்றாங்க, அதன் காரணமாக ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டு விட்டால் அந்த நஷ்டம் வேறு தாங்க முடியாததாக ஆகும். அதனால ஒண்ணுமே சொல்லல, பேசாம இருந்துட்டாங்க. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க, உங்களுடைய நப்சுக்கு கட்டுப்பட்டு காரியத்தை செஞ்சிட்டீங்க, அவ்வளவுதான். நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டா ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமை. அழகான பொறுமைதான் எனக்கு உரியது என்பதாக சொன்னார். அழகான பொறுமை என்று சொன்னால் இதை பற்றி யாரிடத்திலும் முறையிடக்கூடாது. அழகான பொறுமை, சபுருன் ஜமீல். சபுர் என்ற பொறுமை, அதுவே பெரிய காரியம். அந்த பொறுமை அழகான பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அழகான பொறுமை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே அது என்ன என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவல்லதி லா ஷக்வா மஅஹு, அந்த பொறுமையில் முறையீடு என்பது கிடையாது. அப்படிப்பட்ட பொறுமை, முறையீடு கிடையாது. யார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டார். நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தில் நான் பொறுமையா இருக்கேன்னு சொன்னா அதை பத்தி யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, அல்லாஹ்ட்ட மட்டும் தான் சொல்லணும். வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது, யார்ட்டையும் நம்முடைய கவலையை தெரிவிக்க கூடாது. அல்லாஹ்விடத்தில் மட்டுமே தெரிவித்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இவர் பொறுமையாக இருக்கின்றார், அழகான பொறுமையாக இருக்கின்றார் என்பதாக பொருளாகும். அதனாலதான் பொதுவாக இந்த அழகான பொறுமை அப்படிங்கிறதுக்கு ஒரு சஹாபி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். 3 விஷயங்கள் அதிலே இருந்தால் அதற்கு பேர் அழகான பொறுமை என்பதாக. முதல்ல சொன்னா ஷக்வா இருக்கக்கூடாது, அதாவது முறையீடு என்பது இருக்கக்கூடாது, அது பொதுவான சட்டம். ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை யாரிடத்திலும் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது, யாரிடத்திலும் அதை பற்றி சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. உனக்கு ஏற்பட்ட அந்த வலி, அதாவது உடல் வலி, நோய்கள் ஏற்பட்டால் அந்த நோயையும் யாரிடத்துல சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. உன்னை நீயே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. வலா துஸக்கி நஃப்ஸக, பொதுவாக நான் ரொம்ப பரிசுத்தமானவன், அப்படிப்பட்டவன், இப்படி பொதுவாக எல்லா பெரும்பாலான மனிதருடைய இல்லை அப்படித்தான். என்னிடத்துல அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, நான் ரொம்ப சுத்தமான ஆளு, நான் ரொம்ப நல்ல மனிதன், நான் எந்த தப்பு தண்டாவுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை எல்லா மனிதரிடத்திலும் பெரும்பாலும் இருக்கின்றது. அதை தவிர்க்க வேண்டும், அதுதான் பொறுமை என்பது அர்த்தம் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதாவது நான் நல்லவன் என்பதை மற்றவர்களிடத்தில் பறைசாற்றிக் கொண்டு இருக்கக்கூடாது. நல்லவன் என்பதை அல்லாஹுதான் நல்லவனாக ஆக்கி வைக்க வேண்டும். என்னை பரிசுத்தமாக்குவது அல்லாஹுதான் பரிசுத்தமாக்கி வைக்க வேண்டும். நான் ரொம்ப சுத்தமானவன் என்று நானே சொல்லிக் கொள்வதல்ல. பலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், பலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டாம். பலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். உங்களை பரிசுத்தமாக்குவது அல்லாஹுவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அந்த பரிசுத்தம் வர வேண்டுமே தவிர நீங்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அது நீங்கள் தக்வா உடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதற்கு மிக நெருக்கமானதாகும் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா இதிலே சொல்லுகின்றார். இப்படி பொறுமை, அந்த பொறுமை அழகான பொறுமையாக நான் பொறுமையை மேற்கொள்ளுகின்றேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அறிவிக்கப்படுகின்றது. ஆக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் ஏராளமான பல்லாயிரக்கணக்கான படிப்பினைகள் இருக்கின்றன. எதுவெல்லாம் நாம் தெரிகின்றோமோ, சொல்லப்படுகின்றதோ, அவை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அத்தகைய நல்ல தன்மைகளை நம்ம அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரை யூசுஃபுடைய 18 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபஸப்ருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையாக பொறுமை காக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். நீங்கள் செய்த செயல், அது உங்களுடைய மனம் உங்களுக்கு அழகாக்கி காட்டியது, அதன் காரணமாக நீங்கள் அந்த செயலை செய்திருக்கின்றீர்கள். உண்மையிலேயே யூசுஃபை நீங்கள் கொலை செய்யவில்லை, யூசுஃபை ஓனாய் சாப்பிடவில்லை. நீங்கள் அவரை எங்கே கொண்டு போய் விட்டு வந்து பொய்யான தகவலை சொல்லுகின்றீர்கள் என்பதாக சொல்லி நான் பொறுமையாக இருக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே ஏராளமான படிப்பினைகள் ஒவ்வொரு ஆயத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது பல தடவை விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சபுருன் ஜமீல் என்று சொன்னால், அழகான பொறுமை என்று சொன்னால், ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் மனதிலே எந்த விதமான கிளேசமும் ஏற்பட்டு விடக்கூடாது. பொதுவாக சபுருன் ஜமீல் என்று சொன்னாலே
முழு மனத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு பெயர் சபர ஜமீல் என்று சொல்லப்படும் என்றும் விளக்கம் சொல்லப்பட்டது. பிறகு தங்களுடைய மக்களை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், அதன் மீது அல்லாஹுதான் உதவி தேடப்படக்கூடியவனாக இருக்கின்றான், நான் அல்லாஹ்விடத்தில் தான் உதவி தேடுகின்றேன் என்பதாக. இது ஒவ்வொரு மூமினான மனிதரிடத்திலும் இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது. அப்படி உதவி தேடுதல் என்பது இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அதை நினைவூட்டுகின்ற வகையிலே எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான், இய்யாக நஸ்தஈன் என்பதை. அதை சுட்டிக்காட்டக்கூடியதாகவும் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் என்ற வாசகம் அமைந்திருக்கின்றது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சிலர் குறிப்பிடுகின்றார்கள். சரி, இப்பொழுது கிணற்றிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தள்ளிவிட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களை கிணற்றிலே காப்பாற்றினான். அங்கே ஒரு பாறை சேரும் சகதியுமாக இருந்த அந்த கிணற்றிலே தண்ணீர் இல்லாத ஒரு பாறை கொஞ்சம் மேடாக இருந்தது. அதிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள். எப்படி உட்கார்ந்தார்கள்? முன்னால் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அர்ஷுக்கு கீழே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், என்னுடைய அடியாரிலே நல்லடியாரிலே ஒருவர், அதாவது என்னுடைய நபி ஒருவர் கிணற்றிலே தள்ளப்படுகின்றார், அவரை தாங்கி பிடித்து அடிபடாதவாறு கீழே வைத்து விடுவீராக என்று அல்லாஹ் சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து இவர் கிணற்றினுடைய விளிம்பிலிருந்து கீழே விழுவதற்குள்ளாக அல்லது கிணற்றினுடைய பாதி தூரத்திலிருந்து கீழே விழுவதற்குள்ளாக அரிசுக்கு அருகில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றுக்கு அடியிலே வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வேகத்தை பற்றி அங்கே சொல்லப்படுகின்றது, எவ்வளவு வேகமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் என்பதை. ஒளியை விட அதிகமான வேகத்திலே செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் மலக்குகள் பொதுவாக. அதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் அதிகமான வேகமுடையவர்கள். இது நிறைய மேராஜுடைய சம்பவத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. வந்தார்கள், பிடித்தார்கள், உட்கார வைத்தார்கள். பிறகு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருக்கமாக துஆ செய்தார்கள். சென்ற வாரம் சொல்லப்பட்டது, நான் தனிமையில் இருக்கின்றேன், தனிமையில் இருப்பவரை காப்பாற்றக்கூடியவனை என்னை காப்பாற்றுவாயாக என்று பலவிதமான வாசகங்களை கொண்டு துஆ செய்தார்கள். மலக்குகள் எல்லாம் அந்த துஆவை கேட்டு இறக்கப்பட்டார்கள், கவலை கொண்டார்கள். அல்லாஹ் தஆலாவிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்தார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு இவர்களை கொண்டு போய் எகிப்து நாட்டிலே சேர்க்க வேண்டும். அது அசல். எகிப்து நாட்டுக்கு அரசராக வர வேண்டும் இவர். அல்லாஹுடைய ஏற்பாடு எப்படி என்பதை யாரும் கண்டுகொள்ள முடியாது. அதனால் அந்த கிணற்றிலேயே ஒரு 3 தினங்கள் தங்கி இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் வீட்டுக்கு வந்தவர்கள், அவரிலே மூத்தவராக இருந்த யகூதா என்பவர் தம்பியின் மீது இறக்கப்பட்டு கொஞ்சம் உணவை எடுத்துக்கொண்டு மறுநாள் அந்த கிணற்றுக்கு வந்தார், மற்றவர்களுக்கு தெரியாமல். அந்த உணவை கிணற்றுக்குள்ளே போட்டார். அதை சாப்பிட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்படி ஒவ்வொரு நாளும் 3 தினங்களாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் உணவை கொண்டு வருவார், போடுவார், சாப்பிட்டுக் கொள்ளுவார்கள். 3வது நாள் அந்த வழியாக ஒரு வியாபார கூட்டம் வந்தது. அவர்கள் எகிப்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார்கள். ஷாமிலிருந்து எகிப்தை நோக்கி அந்த வியாபார கூட்டம் போகின்றது. ஆனால் அந்த கிணறு இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வழிப்போக்கர்களுக்கு உரிய இடம் அல்ல. யாருமே அந்த வழியில் வருவது கிடையாது. பழக்கமே இல்லை, நடமாட்டமே இல்லாத பகுதி. அந்த மாதிரி பகுதியை தேர்ந்தெடுத்துத்தான் இவர்கள் அந்த கிணற்றிலே கொண்டு போய் அவரை போட்டார்கள், அவர் அப்படியே அழிந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இந்த வியாபார கூட்டத்தினர் வழி தவறி அந்த வழியா வந்துட்டாங்க. போற வழியை விட்டுட்டு வேற வழியில இப்படி வந்துட்டாங்க. வந்தவங்க ஒரு இடத்துல தங்கி கொண்டு ஒருவரை தண்ணீர் கொண்டு வருவதற்காக அனுப்பினார்கள். அந்த பக்கத்துல கிணறு தெரியுது, அங்க போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவர் போனார். இது ஒரு வரலாறு. இன்னொரு வரலாற்றின்படி, பொதுவாக அந்த காலத்தில் ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஒரு ஊருக்கு வியாபாரத்திற்காக வேண்டியோ மற்ற வேலைக்காக வேண்டியோ செல்லக்கூடிய நேரத்தில் அந்த குழுவிலே ஒரு 2 பேர் அல்லது 3 பேரை தேர்ந்தெடுத்து அந்த குழு செல்லுவதற்கு முன்னதாக, ஒரு நாளைக்கு முன்னதாகவோ அல்லது சில மணி நேரங்களுக்கு முன்னதாகவோ அவர்கள் போய் தங்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். அது மாதிரி 2-3 பேர்களை தேர்ந்தெடுத்து அந்த கூட்டத்தினர்கள் அனுப்பினார்கள். அவர்கள் வந்தவர்கள் அந்த கிணத்துக்கு அருகிலே போய் தண்ணீர் எடுத்து வருவதற்காக போனார்கள் என்பது மற்றொரு வரலாறு. எப்படியும் அந்த காஃபிலா, அந்த கூட்டம் தண்ணீர் கொண்டு வருவதற்காக வேண்டி அந்த கிணற்றுக்கு அருகிலே போனார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், வஜாஅத் சய்யாரத்துன், ஒரு கூட்டத்தினர், சய்யாரா என்று சொன்னால் பயண கூட்டத்தினர், பயணம் செய்யக்கூடிய கூட்டத்தினர் வந்தார்கள். ஃபஅர்ஸலு வாரிதஹும், அவர்களிலே தண்ணீர் கொண்டு வரக்கூடிய ஒருவரை அவர்கள் அனுப்பினார்கள், கிணற்றுக்கு அனுப்பினார்கள். ஃபஅத்லா தல்வஹு, அந்த தண்ணீர் கொண்டு வரக்கூடிய அந்த மனிதர் தன்னுடைய வாளியை கிணற்றுக்குள்ளே தொங்கவிட்டார். வாளியை, தண்ணீர் எடுப்பதற்காக வாளியை, பாத்திரத்தை கீழே தொங்க விட்டார், அதாவது கிணற்றுக்குள்ளே விட்டார். அவருடைய பெயரும் கூட வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிணத்துக்கு போய் தண்ணி கொண்டு வந்தாரே அவர் மாலிக் பின் துஆர் அல்லது தார் என்பது அவருடைய பெயர். மாலிக் என்பது அவருடைய பெயர். அவர்கள் ஒரு கூட்டமாக எகிப்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். பாதை தவறி அந்த பக்கம் வந்தார்கள். அந்த கூட்டத்தினர் சற்று தூரத்திலே அமர்ந்து கொண்டு ஒருவரை அனுப்பி தண்ணீர் கொண்டு வர சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வாளியை அவர் கீழே விட்ட உடனேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஒரு வாளி வருகின்றது, கயிறு வருகின்றது, யாரோ ஒருவர் தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி முயற்சிக்கின்றார் என்பதாக நினைத்து அந்த கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார். அல்லது இன்னொரு அறிவிப்பில் அந்த வாளியிலே ஏறி உட்கார்ந்துகிட்டார். தண்ணீர் எடுப்பவர் தண்ணீரை இழுத்தார். தண்ணீர் என்று நினைத்துக் கொண்டு அவர் வாளியை இழுக்கின்றார். வாளி மேலே வந்த உடனே பார்த்தால் ஒரு அழகான பையன் இருக்கிறார். ரொம்ப அழகான பையன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை பற்றி முன்னாலும் சொல்லி இருக்கிறோம். பொதுவாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய அழகு, அவருடைய பாட்டி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் சாரா, அவரிடத்திலிருந்து பெறப்பட்ட அழகு என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியார், ரொம்ப அழகா இருப்பாங்களாம். அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிக அழகானவர். ஆனால் எல்லாவற்றை விட, எல்லாரை விட அதிக அழகு உள்ளவர்களாக ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருந்தார். அவருடைய கண்கள் எப்படி இருந்தன, முடி எப்படி இருந்தது, அவருடைய புருவம் எப்படி இருந்தது, தலை எப்படி இருந்தது, கழுத்து எப்படி இருந்தது, கைகள் எப்படி இருந்தன, கால்கள் எப்படி இருந்தன என்று ஒவ்வொரு உறுப்பாக வர்ணிக்கப்பட்டு சரித்திரத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அழகா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் கருத்து. அதெல்லாம் போய் நம்ம வர்ணிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக அழகான, எல்லா உறுப்புகளுமே மிக அழகானதாக இருந்தது. நான் முன்னால சொல்லியிருக்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு அது ஒரு விதமானது. ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு அதை விட மிகைத்தது, அதை விட மிகைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அழகுள்ளவர்கள் நபிமார்களிலே யாருமே கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் கிடையாது, மற்றவரும் கிடையாது, யாருமே கிடையாது. அவ்வளவு அழகுள்ளவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஆனால் அந்த அழகை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருந்தான். யார் அவர்களோடு நெருக்கமானவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு அந்த அழகை அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்தான். அப்படி காட்டி கொடுக்கப்பட்டவர்களிலே முதன்மையானவர், முழுமையானவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த எகிப்து நாட்டு பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை பார்த்து கையை அறுத்து கொண்டார்கள், விரலை நறுக்கி கொண்டார்கள். ஆனால் என்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை அவர்கள் பார்த்திருந்தால்
அந்த கத்தியால் அவர்கள் தங்களுடைய ஈரல் குலைகளை வகுந்து கொண்டிருப்பார்கள், அதை கீறி கொண்டிருப்பார்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அவ்வளவு அழகுடையவர் என்பதாக. சரி, அவ்வளவு அழகான ஒரு குழந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பார்த்த உடனே அந்த தண்ணி எடுத்தாரு பாருங்க, அவரை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனார். இது ஒன்றும் அழகான, இவ்வளவு அழகான குழந்தை இங்க இருக்கு. உடனே சத்தம் போட்டு சொன்னார், ஆல யா புஷ்ரா, ஒரு நற்செய்தியே, ஒரு நற்செய்தியை கேட்டுக்கொள்ளுங்கள், ஹாதா குலாம், இதோ ஒரு பையன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். அந்த வியாபார கூட்டம் அவருடைய கூட்டத்தை பார்த்து சத்தம் போட்டார். அந்த வியாபார கூட்டத்தினர் அவரை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களுடைய வியாபார பொருள்களாக மறைத்து வியாபார பொருள்களிலே மறைத்து வைத்துக் கொண்டார்கள். அதாவது இது ஒரு அழகான குழந்தை இருக்கின்றது என்பதாக, அந்த குழந்தை இருக்கின்றது என்பதை சொல்லுவதற்கு முதலால ஒரு நற்செய்தி அவர் சொல்லுகின்றார். அந்த தண்ணி எடுக்க வந்தவர், யா புஷ்ரா அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னார். ஓ நற்செய்தியே அப்படின்னு சொல்றார். அல்லது இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது, அந்த கூட்டத்திலே தலைவராக இருந்தவர் புஷ்ரா என்பவர், அவருக்கு பெயர் புஷ்ரா. ஏ புஷ்ரா, இங்க வந்து பாருங்க, ஒரு அழகான குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னார் என்று பொருள் செய்யப்பட்ட விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. என்பதற்கும் ரெண்டு விதமான அர்த்தம் உண்டு. வாசர்ரு மறைத்து வைத்துக் கொண்டார்கள், அவரை, அந்த யூசுஃபை மறைத்து வைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா அந்த வியாபார கூட்டத்தினர் மறைத்து வைத்துக் கொண்டார்கள். பிலா தங்களுடைய வியாபார பொருள்களோடு சேர்த்து மறைத்து வைத்துக் கொண்டார்கள். அதாவது இவரை அடிமையாக ஆக்கிக் கொள்ளலாம், இவரை அடிமை என்பதாக சொல்லி எகிப்து நாட்டுக்கு நாம் செல்லுகின்றோம், அங்கே போய் ஒரு நல்ல விலைக்கு விற்று விடலாம் என்பதாக நினைத்து வியாபார பொருளாக தங்களுடைய அந்த வியாபார பொருள்களோடு சேர்த்து வைத்துக் கொண்டார்கள் என்பதாக பொருள். அல்லது இந்த வாளில எடுத்தாங்க பாருங்க, அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வாளில அவர் வந்துட்டாரு, விலை எடுத்தாங்க. அவர் கொண்டு போய் அந்த கூட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள தினந்தோறும் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பதற்காக வேண்டி அவர் யஹூதா வந்துகிட்டு இருந்தார் பாருங்க. 3வது நாள் அவரோட சேர்ந்து எல்லா சகோதரர்களும் சேர்ந்து வந்தாங்க. அந்த 10 பேர் 10 பேர் அங்க வரும்போது இவர் வாளியிலிருந்து அந்த கிணத்திலிருந்து எடுக்கப்படுகின்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ப அவர்கிட்ட போய் தகராறு பண்ணாங்க. அடடா, பையன் இங்கதான் இருக்கிறான், எங்க அடிமை ஓடி வந்துட்டான், எங்கன்னு தேடிக்கிட்டே நாங்க வர்றோம், இங்க வந்து கிடக்குறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி, இவன் எங்களுடைய அடிமை, எங்கள் இடத்திலிருந்து ஓடி வந்துட்டார், நாங்க இவரை தேடிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம், இவர் எங்களுடைய அடிமை என்பதாக சொல்லி, நாங்கள் இவரை விற்பனை செய்வதற்காக வேண்டித்தான் வந்திருக்கின்றோம், நீங்க வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வஸர்ருஹு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சகோதரர்கள் மறைத்துக் கொண்டார்கள் தங்களுடைய வியாபார பொருளாக என்பதாக மற்றொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, எப்படி இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவங்களோ அல்லது சகோதரர்களோ அடிமை என்பதாக நினைத்து, அடிமை என்பதாக வைத்து அவரை விற்பனை செய்வதற்காக முயற்சிக்கின்றார்கள். அதை அல்லாஹ் தஆலா வஸர்ருஹு பிதா என்ற வாசகத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றார். என்ன சொன்னாங்க, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் சொன்னாங்க, இவங்க என்னுடைய அடிமை, எங்களுடைய அடிமை ஓடி வந்துட்டாரு, இப்போ நீங்க வேணா வாங்கிடுங்க, ஆனா ஒண்ணு செய்யணும், இந்த பையன் உங்கள்ட்ட இருந்து ஓடி போயிடுவான், கை காலெல்லாம் கட்டி வச்சுங்க அப்படின்னு வேற சொன்னாங்க. கைத்தை போட்டு கை காலெல்லாம் கட்டி வச்சிருங்க, இல்லாட்டி ஓடி போயிடுவான் அப்படின்னு வேற சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இந்த சகோதரர், சரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லியிருக்காங்களோ, நான் அடிமை அல்ல, நான் என்னுடைய சகோதரர்கள் தான் இவங்க, என்னை கொண்டு வந்து கிணத்துல தள்ளிட்டாங்க அப்படின்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கலாமே, ஒண்ணுமே சொல்லல அவங்க. ஏன்னா அந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் மிக பக்கத்துல போய் காது நெருக்கமா சொன்னாங்களா, மெதுவா சொன்னாங்க. அவங்க அப்ரானி ஹீப்ரு பாஷை பேசினாங்க, அந்த வந்த கூட்டத்துக்கு ஹீப்ரு தெரியாது, அதனால ஹீப்ரு பாஷையில தன்னுடைய சகோதரிடத்துல சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல, உன்னை அடிமைன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட விற்க போறோம், நீ ஏதாச்சும் பேசன உன்னை கொலை செய்து போகும், ஒண்ணுமே மூச்சு விடக்கூடாது, நாங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லணும், இவங்களுடைய அடிமையான அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொன்னா உன்னை கொலை செஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பயந்துகிட்டு, இவங்க எது வேணாலும் செய்வாங்க, என்ன இவ்வளவு கொண்டு வந்து கிணத்துல எல்லாம் தள்ளனவங்க கொலை செய்யறது ஒண்ணு பெரிய கொலை செய்யறதுக்காகத்தான் கிணத்துல போட்டாங்க, அல்லாஹ் காப்பாத்திட்டான், ஆனா கொலையும் செய்வாங்க, அதனால இவங்க சொல்றபடி கேட்டுட்டு பேசாம இருக்க வேண்டியதுதான்
என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடிவு செய்தார்கள். இது வெளித்தோற்றமான நிலை. அந்தரங்கம் என்ன? அல்லாஹ்வுடைய தக்தீர் நடைபெற வேண்டும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவனுடைய அறிவிலே என்ன இருந்ததோ அது நடைபெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா செய்த ஏற்பாடு. அது என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எகிப்து நாட்டுடைய அதிபதியாக ஆக்க வேண்டும், அதுக்காக உள்ள ஏற்பாடு. ஒரு விஷயம், ஏதாவது ஒரு தவறான ஒரு சங்கடமான ஒரு காரியம், கவலைக்குரிய ஒரு விஷயம் நடைபெற்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு நன்மை இருக்கின்றது என்பதை கருத வேண்டும் என்பதும் இதன் மூலமாக நமக்கு சொல்லப்படுகின்றது. ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்திற்கு பின்னால் நன்மைகள் உண்டு, இன்பம் உண்டு என்பதை நினைக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அந்த ஆயத்துக்கு பல தடவை விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது, பலரும் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. அங்க அல்லாஹ் தஆலா உஸ்ர் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான், யுஸ்ர் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான். உஸ்ர் என்று சொன்னால் கஷ்டம், யுஸ்ர் என்று சொன்னால் லேசு. கஷ்டத்துக்கு பின்னால் லேசு உண்டு, கஷ்டத்துக்கு பின்னால் லேசு உண்டு அப்படின்னு ரெண்டு தடவை சொல்றோம். கஷ்டத்துக்கு பின்னால் இன்ன மஅல் உஸ்ரி, கஷ்டத்துடன் அப்படின்னா கஷ்டத்துக்கு பின்னால் அப்படின்னு அர்த்தம். கஷ்டத்துக்கு பின்னால் யுஸ்ர் லேசு உண்டு. இன்ன மஅல் உஸ்ரி, கஷ்டத்துக்கு பின்னால் யுஸ்ர் லேசு உண்டு அப்படின்னு சொல்றோம். அரபியில பொதுவாக குறிப்பிடப்பட்டது குறிப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு வினை சொல்கள்ல வரும். அதுல யுஸ்ர் என்ற வார்த்தை இருக்கின்றதே அது குறிப்பில்லாத ஒரு வார்த்தை. அல் என்ற அலிஃப்லாம் சேராமல் வந்தது. அல் உஸ்ர் என்பது இன்ன மஅல் உஸ்ரி அப்படின்னு சொல்லிட்டு அலிஃப்லாம் சேர்ந்து வந்திருக்கு. அரபியுடைய வார்த்தையில அந்த அலிஃப்லாம் சேர்ந்து வந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, அதுக்கு அடுத்தாப்புல அதே மாதிரி வார்த்தை இன்னொரு இடத்துல வருது, பக்கத்திலேயே வருதுன்னு சொன்னா இதுதான் அது. ரெண்டு அல்ல, ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்ன மஅல் உஸ்ரி, அதே மாதிரி ரெண்டாவது ஆயத்திலே இன்ன மஅல் உஸ்ரின்னு வருது. அப்ப ரெண்டு சேர்ந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு அர்த்தம் தான். ஆனா யுஸ்ரி என்பது அலிஃப்லாம் இல்லாமல் வருது அந்த இடத்துல. யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அதுல அலிஃப்லாம் இல்ல. அதனால யுஸ்ருங்கிறது இது வேற அது வேற. முதல்ல ஆயத்துல வரக்கூடிய லேசு என்பது வேறு, அடுத்து வரக்கூடிய லேசு என்பது வேறு. அதாவது ரெண்டு விதமான லேசான நிலை. இப்போ ஒரு கஷ்டத்துக்கு பின்னால ரெண்டு லேசான நிலை உண்டு அப்படின்னு அர்த்தம். ஒரு கஷ்டத்துக்கு பின்னால ரெண்டு விதமான டபுள் மடங்கு அதிகமான. ஆனா என்ன செய்யணும்? சபர ஜமீல் வேண்டும் என்பதை முன்னால் அந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு. அது மாதிரி இங்க அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தது, அதுக்கு பின்னால ஒரு அழகான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அவருக்கு சொந்தமானதல்ல, அகில உலகத்திற்கும் சொந்தமானது, குறிப்பாக எகிப்து நாட்டுக்காரர்களுக்கு சொந்தமானது, மனித குலத்திற்கு சொந்தமானது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை தருவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த சோதனையை செய்கின்றான் என்பதாக பொருளாகும். இது உட்கருத்து. இதுக்கு சூஃபியாக்கள் நிறைய ஏராளமான விளக்கங்களை சொல்லுகின்றார்கள். சரி, அந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பலவிதமான விஷயங்களை சொல்லி அவர்களை விற்பனை செய்து விட்டார்கள். அந்த சொன்ன வாசகங்கள்லாம் நிறைய பல அறிவிப்புகள்ல பலவிதமா வந்திருக்கு. قالوا هو تربي في حجورنا وتخلق باخلاقنا وتأدب في آدابنا அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த பையன் எங்களிடத்தில் தான் வளர்ந்தார், எங்களுடைய குணம் உள்ளவராகத்தான் இவர் குணம் கொண்டு வளர்ந்தார், எங்களுடைய ஒழுக்க நெறிகளின்படி ஒழுக்க நெறிகளை எல்லாம் கற்றுக்கொண்டார், இருந்தாலும் ஓடி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாங்களா அவங்க, ஏங்க நான் சொல்றதெல்லாம் சரிதானாப்பா அப்படின்னு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம்னா சதகோ, ஆமா நீங்க இவங்கெல்லாம் உண்மைதான் சொல்றாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதான் ஒத்துக்கிட்டது ரெண்டு கருத்து. ஒண்ணு அவங்க அடிச்சு கொலை செஞ்சு போடுவாங்க அல்லது வேற ஏதாச்சும் துன்பப்படுத்துவார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இன்னொன்று பாத்தினான உள்ரங்கமான கருத்து என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. வல்லாஹு அலீமும் பிமா யஅமலூன், அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்கின்றவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். யார் செய்கின்றவற்றை? இந்த சகோதரர்கள் செய்கின்றவற்றை, அல்லது அவர்கள் செய்கின்றவற்றை சொன்னா அந்த வியாபார கூட்டத்தினர்கள் செய்கின்றார்கள் அந்த விஷயங்களை, அல்லது எல்லாருமாக ஒட்டுமா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் அந்த வியாபார கூட்டத்தினர்கள் என்னென்ன செய்கின்றார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான்.
அதுல என்ன உட்கருத்து இருக்கின்றது, அதுல என்ன லாபங்கள் இருக்கின்றது, என்ன மறைமுகமான தன்மைகள் நன்மைகள் இருக்கின்றன என்பதை அல்லாஹ் தஆலா இவர்கள் செய்வதை வைத்து அறிந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றிலிருந்து வெளியே 3 நாள் களத்தில் இருந்தாங்க. பொதுவாக இந்த 3 நாள் எதிரிகளுக்கு பயந்து அல்லது எதிரிகளால் தூக்கி எறியப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு மறைமுகமான இடத்துல 3 நாள் இருப்பது என்பது பெரும்பாலான நபிமார்களுக்கு நடந்திருக்குது. நபிமாருடைய வாரிசுகளாக சில உலமாக்கள் நல்லடியார்கள் இருந்திருக்காங்க. இப்ப இல்ல, அந்த காலத்துல வாரிசுகள்னு சொல்லுவாங்க. இப்ப யார் இருக்கிறா? அந்த காலத்துல இருந்தாங்க. அவங்கெல்லாம் அது மாதிரி 3 நாள் ஏதாவது ஒரு துன்பத்திற்கு இலக்காக்கப்பட்டு 3 நாள் மிகப்பெரிய சிரமப்பட்டு இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி 3 நாள் சௌர் குகையிலே இருந்தார்கள். ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் சௌர் குகையிலே இருந்த நாள்கள் 3 என்பதாக வரலாற்றிலே நிறைய பல தடவை சொல்லியிருக்கிறோம். இது மாதிரி நபிமார்களுடைய வாரிசுகளாகிய பல உலமாக்களும் எதிரிகள் துன்பப்படக்கூடிய நேரத்தை, எதிரிகளால் துன்புறுத்தப்படக்கூடிய நேரத்தில் 3 நாள்கள் இருந்தார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்பாசியா கலீஃபாக்களால் துன்புறுத்தப்பட்டு 3 நாள் சிறையில் இருந்தார்கள். அதிலே பெரும் கஷ்டத்தை அனுபவித்தார்கள் என்றெல்லாம் வரலாறு சொல்லி காட்டுகின்றனர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சிறையில் இருந்தார்கள். 3 நாள் அதுக்கு மேலே இருந்தார்கள் என்பதாக 40 நாள் என்பதாகவும் இருக்கின்றது, 3 நாள் என்பதாகவும் இருக்கு. இப்படி அந்த சிறையில் இருந்ததை அவர்கள் இப்படி கருதினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல் உலமா வரசத்துல் அன்பியா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. உலமாக்கள் எல்லாம் நபிமாருடைய வாரிசுகள் என்பதாக. வாரிசுகள் என்று சொன்னால் நபிமார்கள் யாரும் திர்ஹத்தையோ தீனாரையோ விட்டு செல்லவில்லை, வெள்ளி காசுகள் தங்க காசுகளை விட்டு செல்லவில்லை வாரிசாக ஆவதற்கு. மாறாக இல்மையும் அமலையும் விட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த இல்மை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம், அமலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த அமலிலே ஒன்று இது, எதிரிகளால் நாம் துன்புறுத்தப்படுவோம், ஒரு 3 நாள் அல்லது அதற்கு மேலாக எங்கேயாவது ஒரு இடத்திலே எதிரிகளால் துன்புறுத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அது நமக்கும் நிகழ்ந்திருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான நடைமுறைகளிலே இதுவும் ஒன்று உலமாக்களுக்கு ஏற்படுவது என்பதாக குறிப்பிடுகின்றார். இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிணற்றிலே 3 நாள் இருந்தார்கள். 3 நாளுக்கு பிறகு அவர்கள் அந்த வியாபார கூட்டத்தினால் வெளியே எடுக்கப்பட்ட பொழுது ஹஜ்ரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய முஃபஸ்ஸிர் அவர்கள் சொல்றாங்க, அந்த கிணறு அழுதது. ஒரு நபி என்னிடத்தில் இருந்தார், எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் அந்த கிணறு முறையிட்டது என்பதாக. அந்த நபி இருக்கும் வரைக்கும் ஒரு அழகான ஒளிமயமான காட்சி எனக்குள்ளே இருந்தது, அது தவறிவிட்டதே போய்விட்டதே என்பதாக அந்த கிணறு அழுதது என்பதாகவும் சொல்லுகின்றார். சரி, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் இவர் எங்களுடைய அடிமை என்பதாக, ஓடி வந்து விட்ட அடிமை என்பதாக சொல்லி விற்பனை செய்தார்கள். விற்பனை எவ்வளவு செஞ்சாங்க அதை அல்லாஹ் சொல்லுகின்றான். வஷரௌஹு, அவரை விற்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விற்பனை செய்தார்கள். பிஸமனின் பக்ஸின், மிக குறைந்த விலைக்கு. பக்ஸ்னா ரொம்ப நஷ்டமான குறைந்த விலைக்கு விற்பனை செய்தார்கள். அது எவ்வளவு? தராஹிம மஅதூதா, எண்ணப்படக்கூடிய சில திருகங்கள், கொஞ்சம் திருகம் தான். 20 திர்ஹம் அல்லது 40 திர்ஹம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 20 திர்ஹத்திற்கு விற்பனை செய்துவிட்டு போயிட்டாங்க, அல்லது 40 திர்ஹத்திற்கு விற்பனை செய்தார்கள் என்பதாக. 20 திர்ஹத்திற்கு விற்பனை செய்து 10 பேர் அவங்க சகோதரர்கள் 6க்கு 2 திர்ஹம் எடுத்துக்கிட்டாங்களாம், பங்கு போட்டு. 40 திர்ஹம் அப்படின்னு சொன்னா ஆளுக்கு 4 திர்ஹம் எடுத்துக்கிட்டாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், 40 திர்ஹத்திற்கு விற்பனை செய்தார்கள். அதுவும் ரொம்ப கொஞ்சம் தானே. ஒரு நபின்னு அவங்களுக்கு தெரியாதப்போ, இருந்தாலும் ஒரு அழகான பையன், மனித இனத்தில் சேர்ந்த ஒரு அழகான பையன், அந்த குழந்தையை கொண்டு போய் 40 திர்ஹத்துக்கு விற்கிறது அப்படின்னு சொன்னா, அவங்க இப்ப அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, காசு சம்பாதிக்கணும், இதை விற்பனை செய்து காசு சம்பாதிக்கணும் நோக்கம் கிடையாது. எப்படியாவது தன்னுடைய தந்தையை விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரித்து விட வேண்டும், அது கண்காணாத இடத்திற்கு அவரை அனுப்பிவிட வேண்டும் என்பதற்காக செய்த ஏற்பாடு. அதுல வெகு தொலைவிலே போய் வியாபாரம் செய்யக்கூடிய இந்த வியாபார கூட்டம் ரொம்ப நமக்கு சாதகமாக இருக்கின்றது.
இவர்களிடத்தில் விற்றுவிட்டால் இவர்கள் கொண்டு போய் விடுவார்கள், தந்தைக்கும் மகனுக்கும் சம்பந்தமே இருக்காது என்பதாக நினைத்து விற்பனை செய்தார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சட்டத்தை புகஹாக்கள் ஒரு சட்டத்தை குறிப்பிடுகின்றார்கள். இதுல உயர்தரமான ஒரு பொருளை மிக சாதாரணமான ஒரு விலைக்கு விற்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா விற்கலாம் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியப்படுத்தப்படுகின்றது என்று புகஹாக்கள் ஒரு சட்டத்தை தருகின்றார்கள். மிக உயர்தரமான பொருள், அதாவது ஒரு வைரம் வச்சுங்க, வைரத்தை கொண்டு போய் ஒரு கண்ணாடியோட விலைக்கு, ஒரு வெள்ளியோட விலைக்கு, தங்கத்துடைய விலைக்கு வைரத்தை விற்கிறாங்க அப்படின்னு சொன்ன உயர்தரமான இதை இவ்வளவு நஷ்டமான ஒரு சாதாரணமான விலைக்கு வித்துட்டாரு, அதனால இந்த வியாபாரம் செல்லாது அப்படின்னு சொல்ல முடியாது ஷரியத்துல. நாட்டு நடப்பு வேறையா இருக்கலாம், இது வைரம்ங்க தெரியாம வித்துப்பட்டு போயிட்டான் அந்த பையன், அதனால இதனுடைய மதிப்பு 2 கோடி ரூபாய், அவன் உங்கள்கிட்ட 2 லட்ச ரூபா வாங்கிட்டு போயிட்டான், நீங்க இந்த விற்பனை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போடலாம், நம்ம கேஸ் போடலாம், அல்லது ஜமாத்தை பஞ்சாயத்தை வச்சு தீர்ப்பு செய்யலாம். ஆனா ஷரியத்துல என்ன சட்டம்னு கேட்டா, அப்படி உயர்தரமான ஒரு பொருளை இது என்னுடைய பொருள் தான் என்று சொல்லி ரொம்ப சாதாரணமான ஒரு காசுக்கு விற்பனை செய்தார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட போய் யாருமே கிளைம் பண்ண முடியாது. யார் விற்பனை செய்தார், இப்ப அதுக்குரிய ஒருத்தர் சொல்றாரு, உயர்தரமான பொருளுங்க இப்படி வித்து போட்டாங்க, நீங்க வாங்கினது சரியில்லை அப்படின்னு ஷரியத்துல சட்டம் கிடையாது. ஷரியத்துல அது செல்லுபடி ஆகும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு உணர்த்துகின்றது என்பதாக இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள். சரி, இந்த விஷயத்துல இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விற்பனை செய்து 20 திர்ஹம் அல்லது 40 திர்ஹம் பெற்றார் பாருங்க, பெற்றாங்களே, இந்த விஷயத்துல இவங்க உலகப்பற்றவர்களாகவே ஆயிட்டாங்க, காசெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அவர்கள் இந்த விலையுடைய பணத்தை பெறுகின்ற விஷயத்திலே ஜாஹிதீன்களில் உள்ளவராக ஆயிட்டார்கள். அதாவது உலகப்பற்றவர்களாக, உலகத்தை வெறுக்கக்கூடியவர்களை உள்ளவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். எப்படியும் யூசுப் போயிடணும் இந்த இடத்தை விட்டு, இந்த ஊரை விட்டே போறது நல்லது, இந்த இடத்துல இருந்து ஊரை விட்டே போக போறார், அதனால ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிக அற்பமான ஒரு விலைக்கு அவரை விற்பனை செய்தார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சரி, அந்த கூட்டத்தினர், வியாபார கூட்டத்தினர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வாங்கிட்டு போறாங்க, எகிப்துக்கு போனாங்க. இவர் அடிமை அப்படின்னு தானே அவங்க நினைச்சிட்டு போறாங்க, கொண்டு போறாங்க. அடிமையா இருந்ததுனால அடிமைகள் சந்தையில விற்கப்படக்கூடிய காலம் அந்த காலம்லாம், அதனால ஒரு சந்தைக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விற்பனை செய்தார்கள். அப்ப அடிமைகள்லாம் விற்கப்படக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு அவரை விலை பேசி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் பலரும் பலவிதமான விலைக்கு கேட்டார்கள். அந்த நாட்டில் அரசராக இருந்தவர் வலீத் இப்னு ரய்யான் என்பவர். எகிப்து நாட்டில் அந்த நேரத்தில் எகிப்து நாட்டில் வரக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு பேர் உண்டு, அது ஃபிரௌன். ஃபிரௌன் என்பது எகிப்து நாட்டில் யார் அரசராக இருக்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் பேர். அவருடைய பேர் ஒன்று இருக்கும், அவருக்கு பேர் வலீத் இப்னு ரய்யான். அவருடைய நிதி மந்திரியாக இருந்தவர் அசீஸ் என்பவர், அவருக்கும் வேற பேர் இருக்குது, கித்ஃபீர் என்பதாக அவருடைய பேர். ஆனா நிதி மந்திரியாக இருக்கக்கூடியவருக்கெல்லாம் பொதுவான பேர் அசீஸ் என்பது, கண்ணியத்திற்குரியவர், அந்த நாட்டில் ரொம்ப கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர் அப்படிங்கிற கருத்துல அசீஸ் என்பதாக சொல்லுவார். அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை தான் குர்ஆன்ல சொல்லுகின்றார். இப்ப அந்த அசீஸ் என்பவரோ அல்லது அவருடைய ஆள்களோ தனக்கு ஒரு அடிமை வேண்டும் வேலைக்காக வேண்டி என்று வாங்குவதற்கான சந்தைக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேரம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலை கேட்டார்கள். அந்த விலையை நிர்ணயம் செய்யப்பட்ட விலையை கொடுத்து வாங்கி கொண்டு போனார்கள். சாதாரணமாக இது பொதுவான தப்சீர் விளக்கம், என்ன விலை சொல்லப்பட்டதோ அந்த விலையை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. கூடுதலா கேட்டாங்களா, கூடுதலா கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. இன்னொரு அறிவிப்பின்படி அங்கே ஏலம் நடந்தது. ஏலத்தில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலையை ஏற்றிக்கொண்டே போனார்கள். கடைசியாக என்ன ஆனது என்று சொன்னால், வேற சாதாரண மனிதர்கள் வாங்க முடியாத அளவுக்கு அவருடைய விலை உயர்ந்து விட்டது. இந்த அசீஸ் என்பவர் அந்த நாட்டு நிதி மந்திரியாக இருந்தவர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எடைக்கு
தங்கம், வெள்ளி, பட்டாடைகள் இது போன்ற பொருள்களை கொடுத்து அவரை வாங்கினார் என்பதாக குறிப்பிடுகின்றார். தங்கம், வெள்ளி, பட்டு துணிகள் இவற்றையெல்லாம் சேர்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு எடை இருந்தார்களோ அந்த எடைக்கு எடை சமமாக கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துகளை வாங்கி கொண்டு சென்றார்கள் என்பதால். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் 13 வயது, 17, 13, 9, 7 என்றெல்லாம் கருத்து வேற. 13 என்பது பெரும்பாலும் சொல்லுகின்றார்கள். ஆனா அந்த காலத்தில் இருந்தவங்க, பொதுவாக அரபியர்கள் அந்த பகுதியில் உள்ளவங்க, உடல்வாக அவங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ அரபு நாட்டில் பார்க்கலாம், 5 வயசு பையன் நம்ம நாட்டில் 10 வயசு பையன் மாதிரி இருப்பான். 20 வயசு பையனை பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் எப்படி ஒரு 200 கிலோ இருப்பான். 20 வயசு பையன் அரபு நாட்டில் இப்போ நம்ம பார்க்கலாம். அது மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய எடையும் அங்கே சொல்லப்படுகின்றது ஒரு வரலாற்றிலே. அவங்க 400 ராத்தல், அந்த காலத்துல ராத்தல்னு சொல்லிட்டு ஒரு அளவு, அது இப்போ உள்ள அளவுப்படி 453 கிராம் ஒரு ராத்தல் அப்படிங்கிறது. இப்ப 400 ராத்தல் என்பது 181 கிலோ சொச்சம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய எடை அந்த 13 வயசுல 180 கிலோன்னு வச்சுங்களேன். 81 சொச்சம் வருது, 80, 180 கிலோ எடை உடையவர்களாக இருந்தார்கள் நம்ம இப்போ உள்ள கணக்குப்படி. இப்ப 180 கிலோ அளவுக்கு தங்கம், வெள்ளி, பட்டாடைகள் எல்லாம் சேர்த்து நிறுத்து கொடுக்கப்பட்டு அளவுக்கு அளவு, அதாவது இப்ப எடைக்கு எடை கொடுத்துட்டு வாங்கிட்டு போனாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்தில் இன்னொரு விஷயம், இந்த சகோதரர்கள் இவரை ரொம்ப அந்த 20 திர்ஹமோ 40 திர்ஹத்துக்கோ விற்பனை செய்யக்கூடிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம் தங்களுடைய சகோதரர்களை பார்த்து, ஹஃபிலக்குமுல்லாஹ், என்னை நீங்கள் அடிமை என்பதாக சொல்லி வித்துட்டு போறீங்க, அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாப்பானாக. வயின் லய்யாத்துமூனி, என்னை நீங்கள் வீணாக்கி விட்டாலும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரருக்கு துஆ செய்றாங்க. நஸரக்குமுல்லாஹ் வயின் ஹதல்துமூனி, எனக்கு நீங்கள் மோசடி செய்தாலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்வானாக. ரஹிமக்குமுல்லாஹ் வயில்லம் தர்ஹமூனி, எனக்கு நீங்கள் இரக்கம் காட்டவில்லை ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவானாக என்று தங்களுடைய சகோதரர்களுக்கு துஆ செய்து அனுப்பினார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. இதையெல்லாம் பார்த்துத்தான் அந்த வியாபார கூட்டத்தினர் இந்த பையன் ஒரு அற்புதமான பையனாக இருக்க வேண்டும், நல்ல பையன், அதனால சாதாரண விலைக்கெல்லாம் வித்துறக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்களாம். அதனால கொண்டு வந்து ஏலம் விட்டாங்க. கடைசியாக இந்த மாதிரி எடைக்கு எடை தங்கம், வெள்ளி, பட்டு துணிகள் ஆகியெல்லாம் கொண்ட ஒரு பெரிய குவியல் அவர்களுக்கு கிடைத்தது என்பதாக. அல்லது சாதாரணமாக வாங்கி கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. சரி, இப்ப வாங்கிட்டு போ, அந்த அசீஸ் வாங்கிட்டார், எகிப்தி நாட்டுடைய நிதி மந்திரி, அவர் வாங்கினார், தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போனார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைச்சிட்டு போறார். இடையில உள்ள இந்த கதையெல்லாம் குர்ஆன்ல இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில சஹாபாக்கள் சொல்றாங்க. இந்த சரித்திரம் சம்பந்தப்பட்ட வரலாறுகள் சம்பந்தப்பட்ட சொல்லக்கூடிய சில ஆதாரபூர்வமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். இமாம் வாக்கிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் சரித்திரத்தை, முந்தைய காலத்துடைய சரித்திரத்தை மிக துல்லியமாக சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் வரலாற்றிலே இதையெல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன்னா எவ்வளவுக்கு வித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்க இல்ல. வியாபார கூட்டத்திட்ட இவங்க வித்துட்டாங்க, ரொம்ப அற்பமான காசுக்கு வித்துட்டாங்க, கொண்டு போனாங்க, அவ்வளவுதான் இருக்குது. அடுத்த வாசகம் என்ன இருக்குது? வகாலல்லதி இஷ்தராஹு மின் மிஸ்ர, எகிப்திலே இவரை வாங்கினாரே அவர் சொன்னார். எகிப்திலே இவரை வாங்கினாரே, யூசுஃபை வாங்கினாரே விலை கொடுத்து, அவர் வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டுல சொன்னார். யாரிடத்துல? லிம்ராத்திஹி, தன்னுடைய மனைவி இடத்துல சொன்னார். அக்ரிமி மஸ்வாஹு, இவருடைய தங்கும் இடத்தை கண்ணியமாக ஆக்கி வைப்பாயாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்திலேயே அடிமையாக இருந்தாலும் கூட வாங்கியவருடைய அவருடைய மனதிலே ஒரு விதமான அச்சத்தை அல்லாஹ் தஆலா போட்டுட்டான், ஒரு மதிப்பை ஏற்படுத்தி விட்டான். ஏன்னா பின்னால இவர் அந்த நாட்டுக்கு அரசராக ஆகின்றார். அதனால அந்த மதிப்பை மரியாதையும் அந்த நிதி மந்திரியுடைய மனதிலே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். அதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்ல, அக்ரிமி மஸ்வாஹு, இவருடைய தங்கும் இடத்தை, இருக்கக்கூடிய இடத்தை நீ ரொம்ப கண்ணியமாக்கி வைப்பாயாக.
அப்படின்னா தஃப்சீர்ல எழுதுறாங்க, இவர் நல்லா குளிக்க வச்சு நல்லா அழகான ட்ரெஸ் பண்ணி வாசனை திரவியங்கள் எல்லாம் இவருக்கு தடவி இவரை ரொம்ப பக்குவமாக வைத்துக் கொள்வாயாக. சாதாரணமான அடிமீன் மாதிரி வச்சுக்காத.